पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिल शक्तिधरस्वधाम्नाम् अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं। प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यम्। ओम अथ ओम अथ ओम अथ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தில் பாகவதம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். யோக சூத்திரத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அஷ்டாங்க யோகத்தை பார்த்து முடிச்சிருக்கோம். தாரண தியான சமாதி பார்த்து முடிச்சதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா பரிணாமங்களை பற்றி சித்திகளை பற்றி பேச ஆரம்பிக்கணும். அந்த சித்திகளை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி வைதிகமாக இருக்கக்கூடிய உபாசனைகள், வைதிகமாக இருக்கக்கூடிய யோகம், அதுக்கு பார்த்தீங்கன்னா பாகவதத்தை நம்ம எடுத்திருக்கோம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்திருக்கோம் பாகவதத்தில் பார்த்தீங்கன்னா சுவாமியோட ரூபத்தை தியானம் பண்ணுறதை பற்றிலாம் பார்த்தீங்கன்னா உத்தவருக்கு பார்த்தீங்கன்னா பகவான் சொல்கிறார் 14 ஏகாதச ஸ்கந்தத்தில் 14வது அத்தியாயத்தில். அப்போ பகவான் இடத்துல தாரண தியான சமாதி பண்ணும்போது அவரோட ஒவ்வொரு அங்கத்திலையும் என்னென்ன சித்திகள்லாம் உண்டாகும் அப்படின்னு 15வது அத்தியாயத்தில் உத்தவருக்கு சொன்ன சித்திகள் பற்றி தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஏகாதச ஸ்கந்தம் 15வது அத்தியாயம், உத்தவருக்கு கிருஷ்ண பரமாத்மா சொன்ன விஷயங்கள். இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உபனிஷத்துல இருக்க சுவாமி அப்படின்னா எல்லா உபனிஷத்துகள்லையுமே இருக்கு. எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உபாசனைகள் அப்படின்னு உபனிஷதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கோ. இப்போ அடுத்து தைத்திரியம் பார்க்க போறோம். நம்ம தைத்திரியத்தில் பார்த்தீங்கன்னா அன்னவான் அன்னாதோ பவதி, இது மாதிரி நிறைய பார்த்தீங்க அப்படின்னா அன்னத்தை உடையவன் ஆவான், சந்ததி உடையவன் ஆவான், அவனுக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும் அப்படின்னு எங்க சாந்தோக்கியம், பிருகதாரண்யம், முண்டகம், இது மாதிரி எங்கெல்லாம் உபனிஷதங்கள்ல பார்த்தீங்கன்னா தைத்திரியம், இது மாதிரி எங்கெல்லாம் உபனிஷதங்கள்ல உபாசனைகள் சொல்லப்பட்டிருக்கோ, எந்த உபாசனை பண்ணினாலும் அதுல 2 பலன் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று திருஷ்ட பலன், ஒன்று அதிர்ஷ்ட பலன் அப்படின்னு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உபனிஷதங்கள் எல்லாத்துலேயும் இதை பற்றின வர்ணனைகள் வரும். இனிமேல் நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா உபனிஷதங்கள் சொல்லும் போதும் இந்த யோக சூத்திரத்தோட சித்திகளை பற்றி பேசுவாங்க. அப்போ சித்திகள் அப்படின்னும் போது உடனே நீங்க ஏதோ அப்படின்னு கணக்கு இது தேவையில்லை, ஏன்னா ஒரு சித்தரிச்சிட்டாங்க. என்ன சித்தரிச்சிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓங்கார சுவாமிலாம் நான் பார்த்துருக்கேன். பாடம் கேட்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணியே பழகிட்டாங்க. கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு அவசியமே இல்லை. என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் எதை உபாசிச்சாலும் அந்த உபாசனைக்கு ஒரு பலன் வரும். அது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், ஒரு உத்தமமான அதிகாரியாக இருக்கிறவன் ஒரு குருநாதர்கிட்ட நல்லா இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தரதெல்லாம் எதுக்கு தெரியுங்களா, நான் கண்ண மூடி உட்கார்ந்தாலும் இப்போ நிதித்தியாசனத்துக்காக நான் போகிறேன் அப்படின்னா நான் கண்ண மூடி உட்கார்ந்தாலும் இதெல்லாம் கிராஸ் பண்ணணும். நீங்கள் கண்ண மூடி உட்கார்ந்து உபாசனையை மெதுவாக சகுனத்தை பண்ணி நிர்குணத்துக்கு போகிறீங்கனாலும் நீங்களும் இதை தான் ஃபேஸ் பண்ணியே ஆகணும். இந்த ஃபேஸ் பண்ணும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மந்திரம் பார்த்தீங்கன்னா பிருகதாரண்யத்தில் ஒரு மந்திரம் இருக்கு. யதாகாரி யதாச்சாரி ததா பவதி, ஒரு அருமையான மந்திரம். பிருகதாரண்யத்தில் 4-4-5 பிருகதாரண்யத்தில் ஒரு மந்திரம் இருக்கு. யதாகாரி யதாச்சாரி, எந்த கர்மத்தை பண்றானோ அவன் அந்த ஆச்சரணத்தை உடையவனா இருக்கான். இப்ப நான் பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், நீங்க பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு நாளைக்கு 2-3 கிளாஸ் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. என்ன பண்றீங்க, பாடம் படிக்கிறீங்க. பாடம் தானே படிக்கிறீங்க, நீங்க பாடம் கேட்டுட்டு இருக்கீங்க, சிரவணம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு கிளாஸ் 2 கிளாஸ், அப்புறம் திரும்ப யூடியூப்ல போடுறது, திரும்ப கேட்கறது, திரும்ப எழுதுறது, பார்க்கறது, பாராயணம் பண்றது, இதே மாதிரி இருக்கீங்கன்னு வச்சுங்க. நான் சொல்லி கொடுக்கறது இதே கர்மத்துல இருக்கேன். அப்போ யதாகாரி, எந்த விதமா ஒருத்தன் காரியத்தை பண்றானோ, யதாச்சாரி எந்த விதமா அதை அனுஷ்டானம் பண்றானோ அவன் பாத்தீங்கன்னா ததா பவதி, அது போலவே ஆகின்றான். யதாபாவம் யத்பாவம் தத்பவத்தின்னு ஒன்று ஃபேமஸாக நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா.
அந்த யத்பாவம் தத்பவத்தியை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிருகதாரண்யத்தை சொல்லியிருக்கு. எதை செய்கின்றானோ, எதை அனுஷ்டிக்கின்றானோ, ஆச்சரணம் பண்றானோ அவன் அந்த விதமாகவே ஆகின்றான். ததா பவதி. அப்ப என்ன அர்த்தம்? அதை இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுது மந்திரம். சாதுகாரி சாதுர் பவதி. நல்லது பண்றவன் நல்லவனா ஆகிறான். நல்ல மங்களமான கருமங்களையே பண்ணிக்கிட்டு இருக்கிறவன் மங்களமானவன் ஆகின்றான். பாப்பகாரி பாப்போ பவதி. பாப்பகாரி பாப்பத்தை அடைகின்றான். அதே நேரத்துல புண்ணிய புண்ணியேன கருமனா பவதி. ஒரு புண்ணிய பிறவி கிடைக்கணும் அப்படின்னா அநேக புண்ணிய கர்மங்களால் ஒரு புண்ணிய பிறவி கிடைக்கும். பாப்ப பாப்பேன, பாப்பத்தை பண்றது மூலமா பாப்ப பிறவியானது கிடைக்கும். அதோ கலு ஆகுகு. ஆகையினால் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷிமார்கள் சொல்கிறார்கள், வேதம் சொல்கிறது. என்ன சொல்லுதுன்னா காமமய ஏவ அயம் புருஷயதி. முக்கியமான வார்த்தை. கீதால சொல்லும் போது 17th சாப்டர்ல சொல்லும் போது ஸ்ரத்தாமயோயம் புருஷகன்னு ஒரு வார்த்தை இருக்கு. இந்த மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரத்தையே வடிவானவன் அப்படின்னு. இங்க பிருகதாரண்யம் சொல்லுது, இந்த மனுஷன் இருக்கானே இவன் வந்து பாத்தீங்கன்னா காமத்தை உடையவன், காம வடிவானவன். நல்ல காமம் கெட்ட காமம், இவ்வளவுதான் வித்தியாசம். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா புண்ணிய கர்ம வைதிகர்கள்லாம் இருக்காங்க, நல்ல தர்மிகள்லாம் இருக்காங்க. நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட வரும்போது ஒரு வாராகியோட ஒரு எங்கேயோ பூஜை பிரதிஷ்டை நடந்துட்டு இருக்கு. நிறைய பேர் உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன சிரத்தையோட பண்ணுறாங்க. வாராகிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க, நல்லா வந்து பிரதிஷ்டா ஏதோ நடந்துகிட்டு இருக்கு, தேவதா பிரதிஷ்டா நடந்துகிட்டு இருக்கு. அப்போ சுற்றி உட்காந்து ஹோமம் நடந்துகிட்டு இருக்கு, ஒரு பக்கம் பூஜைகளுக்கான தயார்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு, எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஜெய்ஜெயின் எவ்வளோ நல்லவங்க இருக்காங்க உலகத்தில். ஆனால் எல்லாத்துக்கும் என்ன ஆசை அப்படின்னா புண்ணியம் வேணும், நல்ல புண்ணியங்கள் வேணும், என்னுடைய எதிரிகள் இருக்கக்கூடாது, நல்ல தனசம்பத்தி வேணும். இது மாதிரி நல்ல கர்மத்தெல்லாம் அடைகிறாங்க. இதே அரசியல்வாதிகளா இருக்கிறவங்க எதிரிகளை நாசம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்றாங்க, நிறைய தப்பான கர்மத்தில் பண்றாங்க. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா எதா இருந்தாலும் நல்ல காமம் கெட்ட காமம், நல்லது என்ன கெட்டது என்ன, காமத்துல 1 ரூபாய் திருடினாலும் திருட்டுதான், கோடி ரூபாய் திருடினாலும் திருட்டுதான். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மனுஷன் என்பவன் எப்படிப்பட்டவனா, காமமயோயம் புருஷா, காமமே வடிவானவனா இந்த புருஷன் இருக்கிறான். அது மட்டும் இல்ல, ச யதா காமோ, ஒருத்தனுக்குள்ளார எந்த காமம் உண்டாயிருக்கோ, பவதி யதா காமோ பவதி தத் கிரதுர் பவதி. ஒருத்தனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த காமம் உண்டாயிருக்கோ அவன் என்ன பண்றான், அந்த காமத்தை சங்கல்பிக்கின்றான், புத்தியினால் சங்கல்பிக்கின்றான். காமம் எங்க வரும், மனசுல காமம் வரும். ஏற்கனவே நான் உங்களுக்கு மனசை பத்தி பேசும்போதெல்லாம் சொல்லியிருக்கேன், புத்தியை பத்தி பேசும்போதெல்லாம் காமம் வந்து எங்க வரும், இந்த மனசு கூட ஒண்ணு இருக்கு, என்னது சித்தம்னு ஒண்ணு, மனசு கூடயே அட்டாச்மெண்ட் இருக்கு. அந்த மனசுல இருந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெதுவா ஏதாவது ட்ரிக்கர் வெளியில இருந்துச்சு அப்படின்னா, ஒரு ஆப்பிளை பார்த்தா நான் எனக்கு என்ன தோணும், ஆப்பிள் வாசனை, உள்ள இருக்கிற வாசனை இந்த மனசுக்கு வந்துடும். ஆப்பிள், ஐயோ சூப்பரா இருக்குமே, ஆப்பிள் நல்லா இருக்குமே, ரெட் கலரா இருக்குச்சு, அநேகமா அது வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருந்து வந்திருக்குமா இருக்கும், நல்ல ஆப்பிளா இருக்கு இது அப்படின்னு நினைச்ச மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பம், எனக்கு ஆப்பிள் வேணும், இன்னைக்கு சாப்பிடணும் அப்படின்னு. ஐயோ குறைஞ்சு கொடுத்தாச்சு, தெரியாம இந்த சங்கல்பம் வரதுக்கு முன்னாடி நேற்று இருந்த நல்ல ஆப்பிள் உறங்க கொடுத்துட்டுன்னு. இப்ப நான் என்ன பண்ணுவேன், சரி அப்ப என்ன பண்ணுவேன், ஆப்பிள் வாங்கணும் அப்படின்னு சங்கல்பம் பண்றேன். அப்ப சங்கல்பம் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு என்ன வந்துருது, காமம். காமம் வந்ததுக்கு பிறகுதான் சங்கல்பம் வருது. சங்கல்பம் வந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா தத்து கிரதுர் பவதி. தத்து கிரதுர் பவதி, எந்த சங்கல்பம் வந்துச்சோ, எத் கிரதுர் பவதி தத் கர்ம குருதே. அப்ப எந்த சங்கல்பம் உண்டாச்சோ அந்த சங்கல்பம் வந்த பிறகு அதை அடைவதற்கான கருமத்தை ஒருத்தன் பண்ணுகின்றான். எத் கர்ம குருதே தது அபிசம்பத்தியதே. எந்த கர்மத்தை ஒருத்தன் பண்றானோ அந்த கர்மத்தோட பலனை அவன் அடைகின்றான். இப்ப ஆயிடுச்சா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம யாத்திரையில போறோம், ஒரு சாஸ்திரம் படிச்சு மெதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் இப்ப உங்களுக்கு திரும்ப 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 எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இது எல்லாம் கிருஷ்ண பரமாத்மா வந்து என்ன பண்றாரு, அதுக்கு அடுத்த அத்தியாயத்துல சொல்லும் போது சொல்றாரு, 41வது ஸ்லோகத்துல, எல்லாமே மனோவிகாரோ ஏவயே தாஹா அப்படின்ற. இந்த உலகம் மொத்தமும் வந்து என்னுடைய மனசோட விகாரம் தான். அப்ப இதுல லோக்கத்துல வந்து பரலோக்கங்கள் எல்லாமே மானச லோக்கங்கள். என்னோட சித்திகள் எதெல்லாம் நான் சித்திகள் அடைகிறனோ அது எல்லாம் சொப்பனத்துக்கு சமமானது அப்படின்னு ஒருத்தருக்கு நான் சொல்லி 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 சொல்லி, நீங்க எதுலையும் ஆசைப்படாதீங்க, எல்லாம் பொய், எல்லாம் பொய், சொப்பனம் சொப்பனம்னு விளக்குங்கன்னு சொல்லி சொல்லியே கூப்பிட்டு போறேன்னு வச்சுக்கோங்க.
அப்ப என்ன ஆகும், நீங்க உட்கார்ந்து தியானம் பண்ணும்போது கூட டக்குன்னு அது வந்து பாத்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். எனக்கு என்ன வரும் தெரியுங்களா, எங்க ஆச்சாரியர் சொல்லி கொடுத்த இதுல இதை வச்சு என்ன பண்ணேன், எனக்கு ஒரே ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாட் வரும், உள்ளுக்குள்ளார ஒரு காமம் வரும், இதை அடைஞ்சா நல்லா இருக்குமேன்னு ஒரு காமம் வரும். காமம் வந்த மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா இதை வச்சு நான் என்ன பண்ணேன், ஒரு ஆசை வருது, யாராவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 கோடி ரூபாய் பணத்தை கொடுத்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு. அந்த 3 கோடி ரூபாய் வச்சு என்னத்தை பண்ண, மோட்சம் கிடைச்சிருமா அப்படின்னு ஆசை வரும். நல்ல டிஷ் சாப்பிடணும்னு ஆசை வருது, இது சாப்பிட்டா மோட்சம் கிடைச்சிருமா, இதான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோமே அப்படின்னு வருது. அப்ப இந்த ஒரு வாகனம் இருந்தா, ஐயோ என்ன கியூட்டா இருக்கு இந்த வண்டி, இந்த கார் மட்டும் நம்மகிட்ட இருந்தா நல்லா இருக்குமா, காரை வச்சு மோட்சம் கிடைச்சிருமா. அப்போ என்ன ஆகுதுன்னா, எங்க ஆச்சாரியர் சொல்லி கொடுத்து எனக்குள்ளார என்ன இருக்கு அப்படின்னா, ஃபார்வார்ட் எதை கிடைச்சாலும் வச்சு என்ன பண்றது, இதனால என்ன அப்படின்னு இமீடியட்டா வந்து பாத்தீங்கன்னா, இமீடியட்டா இந்த தாட் வர ஆரம்பிச்சோம். அடுத்து வந்து தோஷ திருஷ்டி வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அனித்தியம்ன்ற தோஷம் வந்துடும். இது எல்லாம் நஷ்டம் அடையும்னு தோஷம் வரும். அப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தோஷங்களை பார்த்து உங்களுக்கு இந்த உலகத்துல ஒண்ணும் வேணாம் சாமி அப்படின்னு வேதாந்தத்தை நல்லா படிச்சதுக்கு பிறகு, நல்ல வைராகிய சிந்தனை, விவேக வைராகியம் வந்ததுக்கு பிறகு ஒருத்தர் அனுஷ்டானத்துல ஈடுபடுறான்னு வச்சுக்கோங்க. அப்ப எல்லாம் வரும் சுவாமி, லைன்ல வரும், கியூல வந்துகிட்டே இருக்கும். நான் 2 சொன்னேன்ல, ஒண்ணு கொடுத்து கெடுக்கும், இன்னொன்னு கொடுக்காம கெடுக்கும். நல்லா போயிட்டு இருக்கா, மாமாவை வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க. இங்க 3 பேர் நல்லா இருந்தாங்க, ஆஞ்சலிக்காவை காலி பண்ண சொல்லியாச்சு. ஆந்திராக்காரர் நல்லா தர்மம் பண்ணிக்கிட்டு நல்லா மலையை பார்த்து உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அப்புறம் கீழ் வீட்டு மாமா நல்லா கிளாஸ்க்குலாம் வந்துட்டு இருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாயாக்கள் பார்க்கும், ஐயோ மாமா கர்மகாண்டத்தை விட்டுட்டு இந்த சாமியார் பின்னாடி போய் பக்திக்கு போக ஆரம்பிச்சார், பூஜைகள்லாம் பண்ண வேணான்னு சொல்லிட்டாரு, ஹோமத்துக்கெல்லாம் போகாதீங்கன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னோட இந்த தேவதைகளுக்கெல்லாம் அப்படியே இதாகும். என்ன பண்றது, தலையிலேயே 4 கூட்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தலையிலேயே என்ன பண்ணும், இடத்த மாற்று, அதை பண்ணு இதை பண்ணு கரைச்சி போட்டுரும். நீங்க என்ன பண்ணுவீங்க, டிஸ்டர்ப் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா போயிடுவீங்க. அதுக்கப்புறம் இவன் கலைச்சாலும் கண்டினியூவா வந்து இருக்கானே, அப்ப என்ன பண்ணு, கொடுத்துக்கிடு அப்படின்னா என்ன அர்த்தம், தேவதைகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஐஸ்வர்யங்களை டிஸ்ட்ராக்ஷன் பண்ற மாதிரி நிறைய கொடுக்கும். இதை கொடுக்கறது, அதை கொடுக்கறது, அதை பண்றது, இதை பண்றது, நேம் அண்ட் ஃபேம் எல்லாம் வரும். வந்தோட உங்க பாதையில இருந்து கிளம்பி போகுது. அந்த எல்லாம் கொடுக்கணும், என்ன கொடுக்கும், சித்திகளை கொடுக்கும். எல்லா தேவதைகளும் சித்திகளை கொடுக்கும். அப்ப இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லி வந்து பண்றோம், எல்லாம் எது வந்தாலும், எது ஆப்ஜெக்டா வந்தாலும், இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட், இது திருஷ்யம், இது வந்து பாத்தீங்கன்னா ஆதி அந்தத்தை உடையது, இது வந்து பாத்தீங்கன்னா துக்கம், இது மாயாமயம், இது திருஷ்யம் அப்படின்னு திரும்ப நினைச்சு அதை விளக்கணும். அப்ப என்ன ஆகும், ஒரு மந்திரம் அடுத்த மந்திரமே சொல்லுது. நான் பிருகதாரண்யத்துல 4-4-5 சொன்னேன், 4-4-6 மந்திரம் சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அத நு காமயமானோ, அத காமயமானோ யோ அகாமஹா, எவன் வந்து தோஷ திருஷ்டி பண்ணி எனக்கு ஒண்ணு வேணாம், எனக்கு ஈஸ்வரன் மட்டும்தான் வேணும். இன்னைக்கு காலையில பாடத்தோட கண்டினியூ பண்ணிங்க. இன்னைக்கு காலையில பாடம் வந்துச்சுல, புத்தியை வந்து பாத்தீங்கன்னா என்னிடத்திலேயே மனசை கொடு, என்னிடத்திலேயே புத்தியை வந்து நிவேசம் பண்ணு. அது மாதிரி யார் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பொய், பகவான் தான் வேணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னா, பகவான் காமம் இல்லாதவரா இருக்கார், பற்றில்லாதவரா. நானும் அதே மாதிரி ஆகணும்னு நினைக்கிறவன் என்ன பண்றான், வேற காமத்தை விட்டுறான். அகாமோ, எந்த காமத்து மேலேயும் அவனுக்கு ஆசை இல்லாம போகுது. ஆசை இல்லை அப்படின்னா நிஷ்காமக, அவன்கிட்ட இருக்கிற காமகங்கள் எல்லாம், ஹிருதயத்தில் ஆசிரியம் பண்ணியிருந்த காமங்கள் எல்லாம் விடுபட்டு போகிறது, இங்கிருந்து வெளியேறிடுது. எப்படி வெளியேறிச்சு, தோஷ திருஷ்டி வைராக்கியம், இந்த 2த்தையும் பண்ணி. அதுக்கப்புறம் அவன் என்ன ஆகிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காமங்கள் எப்ப வெளியேறிச்சோ அப்பவே வந்து பாத்தீங்கன்னா அவன் அந்த பரபிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா அடைஞ்சான். இவனை ஆசைப்பட்ட ஈஸ்வரனையோ இல்ல ஆசைப்பட்ட அந்த நிர்குண பிரம்மத்தையோ இவன் அடைந்து விடுகிறான். அப்ப என்ன ஆகிறான்னு கேட்டீங்கன்னா ஆப்த காமகன் ஆகிறான். இவன் ஒரே ஆசைப்பட்டான், பரமாத்மாவை தான் ஆசைப்பட்டான், அந்த பரமாத்மாவையே இவன் அடைந்து விடுகின்றான். ஆப்த காமகன்னு பேர். ஆப்த காமனானவனை அடைய வேண்டிய அந்த பரமாத்மாவை அடைஞ்சதுக்கு பிறகு இவனுக்கு அடைய வேண்டியது இந்த உலகத்துல ஒரு சித்தியும் இல்லை சார். ஒரு சித்தியும் இல்லாம எல்லாம் பொய்யா போச்சு சத்தியத்தை அடைஞ்சதுனால. அப்ப அவனுக்கு என்ன பேர் வந்துருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்ம காமக அப்படின்னு அவனுக்கு பேர்.
ஆத்மாவை ஆசைப்பட்டதுனால அவன் காமம் இல்லாதவனானான். காமம் இல்லாதவனான ஆன காரணத்தினால அவன்கிட்ட ஹிருதயத்துல இருந்த காமங்கள் எல்லாம் வெளியேறி போச்சு, நிஷ்காமனானான். நிஷ்காமனான காரணத்தினால அவன் ஆசைப்பட்ட அந்த இறைவனை ஆத்ம காமனா ஆப்த காமனா ஆகிவிட்டான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவன் பூரண காமனா ஆகிவிடுகின்றான். இது மெத்தடு. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, எதை எதை ஆசைப்படுறோமோ அதை நம்ம அடைஞ்சிடணும். அதுக்காக தான் நம்ம பிரவருத்தி பண்றோம். நம்ம அதனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், வைராகியத்தோட சாஸ்திரத்தோட டெய்லி அனுஷ்டானத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், ஒரு பக்கம் சுவாத்தியாயம் போயிட்டே இருக்கணும். மெதுவா 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 என்ன ஆகும், உள்ளுக்குள்ளார இது பொய் இது பொய் இது பொய் இது பொய் இது பொய்ன்னு வந்துட்டே இருக்கும். நான் உங்களுக்கே இவ்வளவு வார்த்தை சொல்றேன் தெரியுங்களா, எனக்கு வேலை செய்யறதுனால தான் உங்களுக்கு நான் சொல்றேன். டக்குனுக்கு முன்னாடி நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு டும் டும் டும்னு வரும். மனசு வந்து ஆசைப்படும், இது இருந்தா நல்லா இருக்கும் அது நல்லா இருக்கும் அப்படின்னு. எனக்கு என்ன வரும் அப்படின்னா, எதை பார்த்தாலும் என்ன வரும், இதை வச்சு என்ன பண்றது, இதை வச்சு என்ன பண்றது. இந்த மோட்ச மார்க்கத்துக்கு இப்போ நான் ஒரு சன்னியாசியா இருக்கேன். நான் சன்னியாசியா இருந்து சிரவண மனநெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்காக பண்ணிட்டு இருக்கேன், ஈஸ்வரனை பிராப்தி பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்கேன். அப்ப நடுவுல வந்து பாத்தீங்கன்னா இது வருது அது வருது அப்படின்னா எனக்கு ஆசை வருது. வரும்போதே வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டேன், இதை வச்சு என்ன பண்றது சுவாமி அப்படின்னு உடனே நான் என்ன பண்ணுவேன், இதெல்லாம் கிடைச்ச என்னென்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லைஃப் மாறும். அதனால வந்து என்னெல்லாம் பே பண்ண வேண்டியிருக்கும் நம்ம அப்படின்னு பார்த்தோம். ஐயோ ஜீவனமே கொடுக்க வேண்டியிருக்கும். எதை ஆசைப்பட்டோம் அப்படின்னா போச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா சாமி ஒன்றும் வேணாம் சாமி அப்படின்னு நிப்பாட்டிடுது. இது எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு திரும்ப திரும்ப வேதாந்தம் கேட்டுக்கிட்டே இருக்க 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 இது எல்லா டைம்லேயும் வந்து இந்த ஃப்ளாஷ் வந்துக்கிட்டே இருக்கு. அல்ப அல்பமான விஷயத்துல கூட வர ஆரம்பிக்கும். இந்த அல்ப அல்பமான விஷயத்துல வர 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 பெரிய பெரிய விஷயங்கள்லயே நமக்கு சித்திகள் வரும்போதும் கூட நம்ம என்ன பண்ணுவோம், உதாசீன பாவத்துக்கு வர ஆரம்பிச்சோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ, நீங்க எதை சங்கல்பம் பண்றீங்களோ அதுதான் அடையப்படும். அப்ப நம்ம சாதனை பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுத்திர சங்கல்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க ஆச்சாரியர் சொல்லுவாங்க, எப்பவுமே சொல்லும் போது சொல்லுவாங்க, இந்த உலகத்துல ஒரே ஒரு சங்கல்பம் இருக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈஸ்வரனை சாட்சாத்காரம் பண்ணணும் ஒண்ணு. ரெண்டாவது அவனுடைய நிர்குண ரூபத்தை வந்து சாட்சாத்காரம் பண்ணி இங்கேயே ஜீவன் முக்தனாகும். அப்ப இந்த முக்தி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வித முக்தியை தவிர்த்து, முக்தி ஒண்ணு தானே, இங்க போய் அங்க போய் அடைஞ்சிங்கன்னா கிரம முக்தி, இங்கே இருந்தா ஜீவன் முக்தி. அப்ப முக்தி அடையணும்ன்ற ஒரே ஒரு சங்கல்பத்தை தவிர்த்து மீதி இருக்கிற எல்லா சங்கல்பங்களும் சுத்திர சங்கல்பங்கள், அல்ப சங்கல்பங்கள். இந்த மொத்த லோகத்திலையும் நீங்க எதை ஆசைப்பட்டாலும் இது எல்லாத்தையும் நான் வந்து தங்கமயமா ஆக்கிற போறேன், எல்லாத்தையும் சனாதன தர்மத்தை இந்த உலகம் ஃபுல்லா பரப்பிட போறேன், எல்லாத்தையும் இப்படி ஆக்கிற போறேன் அப்படி ஆக்கிற போறேன்னு என்ன சொன்னாலும் இது என்னது சொப்பனம், இதெல்லாம் போய். அதனால வந்து அல்பம். அப்ப பிரம்மத்தை ஈஸ்வரனா ஆசைப்படுறதை தவிர்த்து வேற எதையுமே சங்கல்பம் பண்ணக்கூடாது. அப்போ ஒரு சாதகன் வந்து பாத்தீங்கன்னா முதல் உட்காரும் போதே ஒரு அனுஷ்டானத்துல உட்காரணும்னா, சுவாமி ஒன்னை தவிர்த்து எனக்கு எதுவும் வேணாம் சாமி, நீதான் சாமி வேணும் அப்படின்னு உட்கார்ந்தானா இதெல்லாம் வர 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 இவன் என்ன பண்ணுவான், எல்லா சித்தியும் ஓவர் கம் பண்ணி தாண்டி தாண்டி உதாசீன பாவத்துல போயிட்டே இருப்பான். இப்ப போயிட்டு இருக்கும் போது சில சமயம் யூஸ் பண்ண வேண்டி இருந்தாலும் கூட மகான்கள் புராணத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சித்திகளை யூஸ் பண்றதுக்கு வந்திருக்கு. சித்திகள் வந்து பாத்தீங்கன்னா எப்போ உண்டாகும், ரம பகவான்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் கேட்கிறார், ராமகிருஷ்ண பரமஹம்சர் சிவான இவருக்கு வந்து விவேகானந்தருக்கு வந்து தலையில கை வச்சு தீட்சை கொடுத்தார், முக்தி கொடுத்தார், அதே மாதிரி எனக்கும் நீங்க வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது வந்தவர் விவேகானந்தர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். வந்தவர் விவேகானந்தர். அது மாதிரி உத்கிருஷ்ட கர்மா அவருக்கு இருந்ததுனால, அவரோட பிராரப்தம் அது மாதிரி இருந்ததுனால ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த தீட்சையை கொடுத்தார். அவரால் இந்த லோகத்துக்கு நிறைய கல்யாணம் நடந்துச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் குருமார்கள்ட்ட இருந்து, அந்த முக்த புருஷர்கள்ட்ட சித்த புருஷர்கள்ட்ட இருந்து எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கல. அப்ப எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கவும் கிடைக்காது. ஏன் அப்படின்னா அவங்க பிராரப்தம் அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த பக்கத்துல சுவாமி பக்கத்துல போறதே இவங்களுக்கு கிடைக்கும். அப்ப இவங்க சுவாமிகிட்ட வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா அது அனுகிரகம் கிடைக்கும் அவங்களுக்கு. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் சுவாமிகள்ட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா இது நல்ல நல்ல சித்திகள் தான் அனுகிரகம் கிடைக்கும்னு. பெரியவங்கள்ட்ட இருந்து கிடைக்கிற இது இருக்குல்ல, ஹர்ட் பண்றது இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு பெரிய இது.
இவர் வந்து சொல்லுவார் என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்களோட குருநாதர் சத்யானந்த சரஸ்வதி, பீகார் ஸ்கூல் ஆஃப் யோகா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா குருசேவை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமாக சிவானந்த சுவாமிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா குருசேவை பண்ணிட்டு இருந்தார். குருசேவை பண்ணுறவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய புத்திசாலித்தனம்லாம் இருக்காது. இப்போ நான்லாம் படிக்கவே இல்லைங்க, நான் படிக்கவே இல்லை, உண்மையிலே படிக்கவே இல்லை. என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்டிங்கன்னா, குருசேவை இதையே பண்ணிட்டு இருந்தேன். நான் என்னை காட்டிலும் ரொம்ப புத்திசாலிகள், ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா படித்தவங்க எல்லாம் இருந்தாங்க. ஆனால் என்கிட்ட வந்து ஒரே இது வந்து சுவாமிக்கு வந்து சேவை பண்ணிக்கிட்டு அதுலேயே கவனமாக ஒரு 5-6 வருஷம் அதுலேயே இருந்தேன். அவ்வளோதான், வேற ரொம்பலாம் பண்ணவே இல்லை, படிக்கவே இல்லை, இதெல்லாம் இல்லை. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குரு சேவை பண்ண அதே மாதிரி சிவானந்த சுவாமிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணியிருக்கார், சத்யானந்த சரஸ்வதி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குரு சேவை பண்ணிட்டு இருக்கும்போது இவருக்கு ஒன்றுமே படிக்கலை, ஒன்றும் தெரியாது. ஒரு பக்கம் ஒருத்தருக்கு வந்து சாஸ்திரத்துல நிறைய சொல்லி கொடுத்தார், ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா யோகத்தை சில பேருக்கு சொல்லி கொடுத்தார், நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஜன்ஸ் பண்ணுறது இதெல்லாம் சொல்லி கொடுத்தார், எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தார். இவருக்கு வந்து ஒன்றுமே சொல்லி கொடுக்கல. ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா 12 வருஷம் ஆயிடுச்சு சேவையில் வந்து 12 வருஷம் இருந்திருக்காரு. 12 வருஷம் சேவையில் இருந்ததுக்கு பிறகு ஒரு நாள் ராத்திரியில் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டாராம். 8 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராத்திரியில் கூப்பிட்டுருக்காரு, இங்கே வாப்பா அப்படின்னு, உன்கிட்ட பேச வேண்டியதுக்கு இங்கே வா அப்படின்னு. இன்னும் சாமி கூப்பிட்றாரு, எதுவும் பண்ண போறாரு இருக்கு அப்படின்னு போனால், இங்கேருந்து மூட்டையை கட்டிட்டு கிளம்பிடு அப்படின்ட்டு. மூட்டையை கட்டிட்டு கிளம்பா, ஐயோ என்னடா இது, எனக்கு வேற எதுவும் தெரியவே தெரியாது. ஒரு டைம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா குருவை தவிர்த்து வேற எதுவுமே தெரியாது. சேவையிலே இருப்பீங்க, வேற எந்த விஷயத்திலையும் கான்சென்ட்ரேஷன் போயிருக்காது. உலகம் எப்படி போகுது, யாரு நட்புகள் எதுவுமே இருக்காது, உறவுகள் இருக்காது, எதுவுமே இல்லாமல் போயிடும். குருவே கதின்னு இருந்துட்டு திடீர்னு குரு வந்து பார்த்தீங்கன்னா போ அப்படின்னு, சரி போன்னு சொன்னா எப்படி போவாங்க, போயிடுவாங்களா? கொஞ்சிக்கிட்டே, குழந்தாய் நீ போய் வாய் குழந்தாய் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் சொன்ன போக மாட்டோம்ல, அப்படிலாம் சொன்ன போக மாட்டோம். குரங்கு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா மிரட்டினா என்ன பண்ணுது அப்படின்னா, சுவாமி சும்மா மிரட்டிட்டு இருப்பாரு அப்படின்னு போக மாட்டேங்குது. அப்போ கையை தூக்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குச்சியோட நம்ம கொஞ்சம் கடுமையா இது பண்ணா, சுவாமி கோவம் வந்துச்சு போல இருக்குன்னு கொஞ்சம் தள்ளி போய் நிற்குது குரங்குக்கே நம்மளோட பாவம் என்னன்னு தெரியுது. அப்ப குருநாதர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க நிக்க கூடாது, நீ அவ்வளவுதான், இது இப்ப கிளம்பு அப்படின்னு சுவாமி என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா போ சொல்லுறாரு. இவர் அழுதுகிட்டே, சுவாமி உங்களை விட்டு எனக்கு கத்தியே இல்லை சுவாமி, நான் என்ன பண்றது அப்படின்னா, போதும் இங்க இருந்தது போதும், எல்லாம் கிடைக்கும் போ அப்படின்னு வேற ராத்திரியா வந்து பார்த்தீங்கன்னா வெளில போனார். இவருக்கு ஒண்ணுமே தெரியாது, கங்கா மட்டும்தான் தெரியும். அப்படியே கங்கை கரையிலேயே போறார் யாத்திரை பண்ணிட்டே போய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கண்ணை மூடி உட்கார்ந்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு சேவையோட இது வந்து பார்த்தீங்கன்னா சித்தியை கொடுத்து, யோக சித்தி. படிக்காத யோகமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார ஸ்புரணத்துக்கு வந்துடும். அப்ப இவருக்குள்ளார ஏற்கனவே முந்தின ஜென்மங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யோகியான சரீரம் இருந்ததுனால குருவோட அனுகிரகமும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுது, அப்ப வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி கட்டாசுறது. குருநாதர்கள் சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, தூக்கி வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டுருவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பதான் அவன் வந்து தனியா வளருவான் அப்படின்னு. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அனுகிரகம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனோட அனுகிரகமும் அப்படிதான். மரக்கருணைன்னு சொல்லுவோம் சில சமயம் வந்து சுவாமி சொல்லும் போது, நிகிரகத்தை வந்து பார்த்தீங்கன்னா அனுகிரகமா நாங்க பாவிப்போம். எனக்கு எதையெல்லாம் ஃபெயிலியர் கொடுக்குறாரோ பகவான், அது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மரக்கருணை அப்படின்னு பேர் இருக்கு. பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சில குழந்தைங்களை வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு என்ன பண்றாரு அப்படின்னா திருத்துறாரு. நல்ல மருந்து கொடுத்தா சில பேர் திருந்துவான், கெட்ட மருந்து கொடுத்தா அவனுக்கு உத்வேகம் மாதிரி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கசப்பு சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியம் கிடைச்சிடுற மாதிரி. அதனால வந்து பார்த்தீங்கன்னா சித்திகள் வந்து பார்த்தீங்கன்னா வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தனை என்ன பண்ணணும்னு கேட்டா, நல்லது வந்தாலும் கெட்டது வந்தாலும் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உதாசீனப்படுத்தி வந்து பார்த்தீங்கன்னா லட்சியம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் அடைகிறது மட்டும்தான் அப்படின்னு போகும். அப்போ போற பாதையில இவங்க சித்திகள் எல்லாம் வந்துடும், ஆனா யூட்டிலைஸ் பண்ண மாட்டாங்க. இது மாதிரி யாராவது பிராரப்த வசத்துல சரியான பிராரப்தத்தோட எதிர்க்க வந்து நின்னும் போது இவங்களை அறியாமையே சில பேர்கிட்ட வந்து என்னாகும் உண்டா. நான் இப்போ வந்து ரோட்ல போகும்போது பார்ப்பேன், எங்கேயாவது எனக்கு ஒரு தாட் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், என்ன பண்ணுவேன்னா வண்டியை நிப்பாட்டிட்டு இவங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தா நல்லா இருக்குமே, தானம் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சுன்னா டக்குன்னு கொஞ்சம் முன்னாடி போயாவது என்ன பண்ணுவேன்னா நிப்பாட்டி இல்லைன்னா பின்னாடி வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த பணத்தை கொடுத்துட்டு தான் நான் போவேன். எதிர்க்க வந்தாச்சு, உள்ளுக்குள்ள இருந்து ஈஸ்வரன் வந்து பார்த்தீங்கன்னா தூண்டுறார், இதை பண்ணுன்னு ஒரு தாட் உண்டாகுது அப்படின்னு. இதே நேரத்தில் இன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டிகளை நான் கிராஸ் பண்ணி போயிட்டேன். 2 பார்ட்டிங்க ரொம்ப தரித்திரம், மகா தரித்திரம். கொடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்டுக்கு ஆகும்,
ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடுவாங்க, இவ்வளவுதான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா என்னோட வண்டி மூவ் ஆயிடுச்சு. மூவ் ஆனதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா தோணுச்சு இல்ல வேணாம், அப்படி தோணுது அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா நான் நினைப்பேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, பகவான் வந்து என்ன தூண்டல இந்த விஷயத்துல, அவங்க கர்மா அப்படி இருக்கு அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு மூவ் ஆயிடுவேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து கொடுக்க வைக்கும், சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே போயிட்டே இருக்கிற மாதிரியும் பண்ணும். பணத்தை எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்காம நான் வந்து மடிச்சு வச்சு வந்ததில்ல. இன்னைக்கும் அதே இது மாதிரி பண்ணியிருக்கேன். ஒரு 10 பாட்டிகளுக்கு பணத்தை கொடுக்காம அப்படியே எடுத்து வச்சுட்டு, இது யாரோடது அப்படின்னு கேட்டா உள்ள இருந்து ஈஸ்வரன் தேவரார். கர்மாவை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கறது யாரு அப்படின்னா ஈஸ்வரன் கொடுக்குற. சித்த புருஷர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதிர்க்க கர்மா கூடி வரவன் தான் வருவான், அவனுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா உனக்கு இது நடக்கட்டும் அது நடக்கட்டும்னு வந்து தன்னோட சித்தியை என்ன பண்ணுவாங்க, பிரயோகப்படுத்துவாங்களுடைய. தனக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட என்ன இருக்காது, ராகத்வேஷம் இருக்காது. இவங்களுக்கு பண்ணணும் இவங்களுக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த உலகத்துல இருக்கிற எந்த மனுஷங்க மேலையும் ராகத்வேஷம் இல்லாம இருக்கிற அந்த சித்தர்கள் என்ன பண்றாங்க, ஈஸ்வரனோட ஆக்ஞையினால உள்ளுக்குள்ளார ஈஸ்வரனே தூண்டி அந்த கருமத்தை பண்றாங்க. அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நடக்க முடிய. நம்ம அடிச்சுலாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது, சித்த புருஷர்கள்ட்ட இருந்து சித்திகளை அடிச்சு புடிஞ்சி பகவான்கிட்ட இருந்து புடுங்க முடியுமானா புடுங்க முடியாது. சித்த புருஷர்கள் கூடி வரணும். அந்த கூடி வர்றது தான் பகவானோட அனுகிரகம் நம்ம சொல்றோம். இப்ப நம்ம லாஸ்டா என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 23வது ஸ்லோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏகாதச ஸ்கந்தத்துல 15வது அத்தியாயத்துல 23வது ஸ்லோகம். பரகாயம் விஷன் சித்தஹ ஆத்மானம் தத்ர பாவயேத் பிண்டம் ஹித்வா விஷேத் பிராணோ வபு வாயுபூத்தக ஷடங்கிரிவது. ஒரு சித்த புருஷன், சித்த புருஷன் யாரு, சித்தகனே இருக்கு. சித்த புருஷனா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பரகாய பிரவேசம் பண்றதுக்கு பல பல கொஞ்சம் கிரேட், அதிகமான கிரேட். என்ன அப்படின்னா, வெளியில விஷயத்துல தாரணம் பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறம் இந்திரியங்கள்ல தாரணம் பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறம் மனசுல தாரணம் பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறம் புத்தியில தாரணம் பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறம் அகங்காரத்துல தாரணம் பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறம் பிராணன்ல வந்து தாரணம் பண்ணியிருக்கணும், சமஷ்டி பிராணன்ல தாரணம் பண்ற சாமர்த்தியம் இருக்கணும், ஹிரண்ய கர்ப்ப உபாசனை வரைக்கும். அந்த ஹிரண்ய கர்ப்ப உபாசனை வரைக்கும் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஹிரண்ய கர்ப்பருக்கு பேர் என்ன பேரு, சமஷ்டி சூக்ஷ்ம சரீர அபிமானி. அந்த பிராண தத்துவத்துல மகத்தத்துவம் சொன்னோம்ல, அந்த மகத்தத்துவத்துல இருந்து 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 அபியாசம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ப அவனுக்கு பேர் சித்தன். அப்படிப்பட்ட சித்தன் என்ன பண்றான் அப்படின்னா, திருமூலர் மாதிரி ஒரு மூலனோட சரீரத்துக்குள்ளார, ஐயோ இவனோட எதனால உண்டாச்சு, கன்றுகள் மேல மாட்டுக்கு மேல கருணை உண்டாச்சு. அந்த கருணாவசத்தினால என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயோ இந்த மாடுகள்லாம் பாவமாச்சே, இவ்வளோ கத்திக்கிட்டு இருக்கே, அவன் செத்து போயிட்டானே அப்படின்னு என்ன பண்றாரு திருமூலர் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார மூலனோட சரீரத்துக்குள்ளார பிரவேசம் பண்றார். அந்த சித்த புருஷர் எங்க இருந்து வர்றாரு தெரியுங்களா, திருமூலர் கைலாயத்துல இருந்து வர்றார். கைலாயத்துல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 பரம்பரை வந்து பாத்தீங்கன்னா நாங்க சொல்றோம். என்ன பரம்பரை அப்படின்னா, நந்தி பரம்பரை அப்படின்னு ஒரு பரம்பரை, அதுக்கப்புறம் மூலர் பரம்பரைன்னு ஒரு, திருமூலர் பரம்பரை, நந்தி பரம்பரைன்னு 2 பரம்பரா இருக்கு. இதுல நந்தி பரம்பரா வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியாவில ஃபுல்லா நந்தி பரம்பரை இருக்கு. இந்த சவுத் இந்தியாவில இருக்கிறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருமூலரோட பரம்பரை, திருமுறைகள்ல இருக்கிறது தான் வேற 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 ஸ்கூல்ஸா வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல போயிருக்கு. நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நந்தியோட பிரபாவம் இருக்கும். எல்லாமே சம்ஸ்கிருதத்தில் இருக்கிற கிரந்தங்களாக இருக்கும். இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்க கிரந்தங்கள். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கருணையினால இந்த சித்த புருஷர் என்ன பண்ணுறாரு பார்க்குறார். பரகாயம் விஷன் சித்தக, பரகாயத்தில் நுழையணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஆசைப்பட்டு என்ன பண்ணுறாரு, ஆத்மானம் தத்திர பாவையே. ஆத்மானம் அப்படின்னா இந்த சூக்ஷ்ம தேகத்தை, இந்த மனசு இருக்குல்ல, இவங்களோட மனசு ஒவ்வொன்றத்திலையா தாரணை பண்ணி இவங்களுக்கு ஒரு பிராக்டிஸ் வந்துருச்சு. எதுல வேணாலும் தாரணை பண்ண முடியும். விஷயத்திலிருந்து பிராணன், சமஷ்டி பிராணன், மகத்தத்துவம் வரைக்கும் இருக்கிற எதுல வேணாலும் நினைச்ச மாத்திரத்துல போக்கஸ் பண்ற சாமர்த்தியம். அது வந்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் யாராவது போயிருந்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் போகும்போது நமக்கு அடிக்கவே தெரியாது. ஒரு பேராகிராஃப் படிக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் 1 வாரம் 10 நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப், ஒரு ஃபுல் பேஜ் அடிக்க ஆரம்பிப்போம். அப்புறம் 2 மாதம் டெய்லி ப்ராக்டிஸ் ஆக 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 வந்து பார்த்தீங்கன்னா வேகம் வந்துடும். அப்புறம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் கம்மியாக ஆரம்பிக்கும். மெதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 4 மாதம் 5 மாதம் ப்ராக்டிஸில் 6 மாதத்தில்
ஸ்பெல்லிங் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 மட்டும் வர மாதிரி இருக்கும், வேகம் வந்துடும் உங்களுக்கு. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தாரணை பண்ண 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 ஒவ்வொன்றுத்துலையா மனசை வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிற சாமர்த்தியம் வர ஆரம்பிச்சிடும். இது மாதிரி மேலே கீழே மேலே கீழே. இது சூத்திரம் எதுவும் இருக்கோ, என்ன சூத்திரம் இருக்குன்னு பார்த்துங்க. உத்தர பூமிஷு விநியோக, அவங்க மனப்பாடம் பண்ணி வச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நல்ல கண்டஸ்டம் பண்ணி வச்சிருக்காங்க. பரமாணு பரம மகத்துவம், மகத்தத்துவம். சின்ன அணுல இருந்து ஆரம்பிச்சு பெரிய மகத்தத்துவம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துல நீங்க எக்ஸ்பர்ட் ஆயிட்டீங்கன்னா அதை எடுத்து எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணிக்கிட்டே வர்றது. அப்படி அப்ளை பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மேலே கீழேன்னு ஒருத்தர் போயிட்டு ப்ராக்டிஸ் ஆகிருக்கும் ஒரு சித்த புருஷனுக்கு. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆத்மானம் தத்திர பாவையேது, எந்த தேகத்தில் நான் பிரவேசம் பண்ணணும்னு நினைக்கிறேனோ கண்ணை மூடி வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்ந்து அந்த தேகத்தை வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல தேகத்தை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வர, கண்ணுக்கு முன்னாடி தேகத்தை நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மனசால ஆப்ஜெக்ட்ல இருக்கிற தேகத்தை தாரணம் பண்றது. நல்லா தாரணம் பண்ணி 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 என்ன பண்றது, நான் ஏற்கனவே சொல்லிருக்கோம், இந்திரியங்களோட பிராப்தி, இந்திரியங்களை இங்கேயே வச்சுக்கிட்டு விஷயத்தை உள்ள கொண்டு வந்து அனுபவிக்கிறது. அதுக்கப்புறம் பிராகாமியத்துக்கு என்ன சொல்லிடணும், இங்க இருந்து நினைச்ச இடத்துக்கு போறது. இதெல்லாம் பண்ணிருக்கோம்ல. அப்படி இந்த இதை வந்து பாத்தீங்கன்னா மேல கீழே போறதெல்லாம் ஹேபிட்டை உண்டு பண்ணதுக்கு பிறகு இவங்க என்ன பண்ணுவாங்க, மெதுவா இந்த சூக்ஷ்ம தேகத்தை எடுத்து கொண்டு போய் அந்த தேகத்துக்குள்ளார பிரவேசம் பண்ணணும் அப்படின்னு முதல்ல தேகத்தை தாரணை பண்ணி, எம்டி தேகம். நான் நேத்தே சொன்னேன், பரக்காய பிரவேசம் நடக்கும்போது எம்டியா இருக்கிற தேகத்துல தான் சூக்ஷ்ம தேகம், அந்த தேகத்துல இருக்கிற சூக்ஷ்ம தேகம் மரணம் அடைஞ்சு அடுத்ததுக்கு போயிடுச்சு. இந்த தேகத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அந்த தேகத்தை கான்சென்ட்ரேட் பண்ணி என்னது பிண்டம் ஹித்துவா, இவங்களோட பிண்ட தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டு, ஸ்தூல தேகத்தை விட்டுட்டு விஷேத்து பிராணம் வாயு பூத்தகா, இந்த வாயு பூத்தமா இருக்கிற அந்த பிராண வாயுவோட, பிராணன் போச்சுன்னா என்ன போகும், தேகத்துல இருந்து பிராணன் போகுது அப்படின்னா பிராணன் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளில போகும்போது சூக்ஷ்ம தேகத்துக்கு கவர். அப்போ சூக்ஷ்ம தேகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், அதுக்கப்புறம் பஞ்ச பூத்தங்கள், இந்த ரெண்டுத்துக்கும் ஆதாரமாக இருக்கிற பஞ்ச தன்மாத்திரைகள் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். ஆயிடுச்சா? மொத்தம் 19 தத்துவங்கள் இருக்கும். இந்த தத்துவங்களோடு சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர். என்ன கவர் அப்படின்னா பிராணன். அப்போ பிராணன் போகும்போது ஏற்கனவே நான் ராணி தேனியோட எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். ராணி தேனி என்ன பண்ணும், ஒரு இடத்துல இருந்து கிளம்பி இன்னொரு இடத்துல போய் உட்காரும் போது ராணி தேனிக்கு பின்னாடியே எல்லாம் சேர்ந்து போகும். அதே மாதிரி இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ உங்களை சொல்கிறேன்ல, பிராணனை வந்து சுவாசத்தை மேலே ஏற்றி கீழே ஏற்றி பாருங்க. அது முக்கியமாக வந்து தீர்க்க சூக்ஷ்மம் பண்ணி பாருங்க. பிராணனை வந்து பார்த்தீங்கன்னா தீர்க்க சூக்ஷ்மம் லென்த் பண்ண அது சுஷும்னா நாடிக்குள்ளார பிரவேசம் பண்ணும். அந்த சுஷும்னா நாடியில் பிரவேசம் பண்ணுற வாயு எது அப்படின்னா ஆக்சிஜன், பியூரா பிராணவாயு. அந்த பிராணன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சுஷும்னால மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சுனாவே தெரியும், பிராணன் வந்து மேல் நோக்கி போகிறது நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். ஊர்துவகதி பிராணன். அப்போ என்ன பண்ணுவாங்க, நல்லா பிராணன் தன்னுடைய பிராணனை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, மேலே ஏற்றி இறக்கி அபியாசம் பண்ணியிருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, பிராணனை வந்து பார்த்தீங்கன்னா வாயு பூத்தக பிராணம், இந்த வாயு பூத்தமா வாயுவா, வெளியில வாயு, இந்த தேகத்துல பிராணன், இந்த பிராணனை மேல ஏத்தி என்ன பண்ணுவாங்க, அந்த தேகத்துக்குள்ளார பிரவேசிச்சுவாங்க. இந்த சூக்ஷ்ம தேகத்தை அப்படியே, நான் தானே சூக்ஷ்ம தேகம், இது எனக்கு வீடு, இந்த ஸ்தூல தேகம் எனக்கு வீடு, இதுல வசிக்கிறவன் யாரு அப்படின்னா சூக்ஷ்ம தேகமா இருக்கிற நான், ஜீவன். இந்த ஜீவனை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சூக்ஷ்ம தேகத்தோட 17 தத்துவங்களோட சேர்ந்து இந்த பிராணவாயுவோட சேர்ந்து வெளியில எடுத்து அந்த தேகத்துக்குள்ளார பிரவேசம். எப்படி சுவாமி இது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே வந்து உங்களுக்கு இந்த பிராணன் வேற ஒரு, இந்த சூக்ஷ்ம தேகம் வேற ஒரு தேகத்தை அடையிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம். என்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம், தம் வித்யா கர்மனோ சமன்வாரபதே ரபேத பூர்வ பிரஜாச்ச. பிருகதாரண்யத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மந்திரம் இருக்கு, 4-4-2. 4-4-2 பிருகதாரண்யத்தில் ஒரு மந்திரம் இருக்கு.
இந்த தேகத்திலிருந்து பிராணன் நமக்கெல்லாம் பிரியுது இல்லை, எல்லாத்துக்கும் மரணம் சம்பவிக்குது இல்லை. எப்படி சாமி சம்பவிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இருந்து பிராணன் வெளியில கிளம்பு. அந்த பிராணன் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது, சூக்ஷ்ம தேகத்தோட போனது. அவன் இந்த தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான கருமத்தை பண்ணியிருந்தானோ, எந்த விதமான உபாசனை பண்ணியிருந்தானோ, கட்டோபனிஷத்து சொல்லியிருக்கு, யதா கரும யதா ஸ்ருதம் அப்படின்னு. எந்த விதமா கர்மத்தை பண்ணியிருந்தானோ, எந்த விதமா உபாசனையை பண்ணியிருந்தானோ, அதுக்கேற்ற மாதிரி சரீரத்துக்குள்ளார் அடுத்த சரீரத்துல பிரவேசம் பண்ணும். இங்க சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, பூர்வ பிரஜாச்ச தம் வித்யா கருமணி சமன்வாரபேத. அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பண்ண கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி அடுத்த பிராரப்தம் எது ரெடியா இருக்குமோ அந்த சரீரம் ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் கூட உங்கள்கிட்ட வந்து நீங்க உபாசிச்சிங்கல்ல, இப்ப நான் உங்கள்கிட்ட பாடம் படிச்சு கொடுக்குறேன்ல, இப்ப உயிர் போச்சுன்னா கூட யாருக்காவது என்ன ஆகும், இப்ப நான் சொல்லி கொடுத்துட்ட விஷயங்கள்லாம் உள்ளுக்குள்ளார அப்படியே இருக்கும். நீங்க இது வரைக்கும் என்ன உபாசனை பண்ணிருக்கீங்களோ அந்த உபாசனைக்கெல்லாம் அது என்ன பேரு, பிரஜான்னு பேரு. அறிவு கூட வந்து உபாசனா. எதை உபாசிச்சிங்களோ, எதை வந்து பாத்தீங்கன்னா அறிவெடுத்தீங்களோ, இதோட சேர்ந்து அது என்ன பண்ணுதுன்னா அடுத்த தேகத்துல உண்டு பண்ண போய் பிரவேசமாயிடும். தேகம் கர்மத்தினால உண்டாகும். இந்த சூக்ஷ்ம தேகம் அந்த கர்மத்தினால உண்டான அந்த தேகத்துக்குள்ளார பிரவேசமா எது மாதிரி பிரவேசமாகும் அப்படின்னா, தத்யதா திருணஜலுகா திருணஜலாயுக்தா. வித்யாபிரசாத்ஜி நம்பர் வந்து வேணா போட்டுங்க, பக்கத்துல இருக்கா, அவங்கள்ட்ட இருக்கா நம்பர் போட்டுருந்தீங்களா முன்னாடி? நான் நீங்க கேட்டதுக்கு 442 442 பிருகதா 443 2 ரெண்டுமே போட்டுங்க. 2ல முடிகிற இடத்துல இருக்கு, அப்புறம் 3வது மந்திரத்துல ஆரம்பிக்கும் போது தது யதா திருணஜலாயுக்தா. திருணஜலாயுக்தா அப்படின்னா ஒரு புல்லுக்கு மேல இருக்கிற, நேற்று கரெக்டா வந்து பார்த்தீங்கன்னா நான் செடியெல்லாம் கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தேன், என் மேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை புழு, இவ்வளோ பெரிய புழு, பச்சை புழு ஒரு இன்ச்சுக்கு மேல இருக்கும். அது வந்திருக்கு, எனக்கு தெரியவே தெரியல. நேராக வந்து உட்காந்து டைப்பிங் பண்ணிகிட்டே இருந்தேன். மெதுவாக கடிக்கிற மாதிரி சின்னதாக கடிச்சுக்கிட்டே இருக்கு. என்னடா அது சின்னதாக கடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு, கொசு இல்லையே அப்படின்னு பண்ணிட்டே இருந்தேன். 2-3 வாட்டி ஆச்சு, கொஞ்ச நேரம் ஆச்சு திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த இடத்துல தான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த துணியை எடுத்து இப்படி பார்த்தா இவ்வளோ பெரிய புழு, பச்சை புழு. செடியில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அது என் மேலே வந்துருச்சு. அந்த புழுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா திருணஜலுக்கான்னு பேர். புல்லுல இருக்கக்கூடிய புழு வாம். அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருணஸ்ய அந்தம் கத்வா. மந்திரம் ரொம்ப தெளிவா இருக்கு. அது என்ன பண்ணுதுன்னா, அந்த ஒரு புல்லு ஒரு செடிக்கு மேல என்ன ஆகுது வருது. நான் என்ன பண்ணேன் தெரியுங்களா, அதை கையில இருந்து எடுக்கவே இல்லை. நான் என்ன பண்ணேன், அப்படியே இதை பிடிச்சுக்கிட்டே போய் வெளியில போனேன். வெளியில போய் என்ன பண்ணேன், ஒரு இலை, பச்சை ஒரு இலை இருந்துச்சு, செடியோட இலை, அதை எடுத்து அதுக்கு பக்கத்துல வச்சேன். அதுக்கு பக்கத்துல வச்சோன்னே இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா இப்படி பார்க்குது. மெதுவாக எது சர்ச்சிங் பண்ணிக்கிட்டே வருது. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது கிரிப்பு கிடைச்சோன்னே மெதுவாக அதுக்கு மேலேயே போச்சு. மேலேயே போனோன்னா லாஸ்ட் காலை விட மாட்டேங்குது. பின்பக்கம் இருக்க கால் இருக்குல்ல, அதை வந்து கேர்ஃபுல்லாக, ஏன்னா அதுதான் பிடிப்பு முன்னாடி இதுக்கு. அதுக்கப்புறம் நல்லா கன்ஃபார்ம் ஆனோன்னா அதை எடுத்தோன்னே நான் இந்த இலையை தூக்கி கொண்டு போய் வெத்தலை கொடி இருந்துச்சு அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீ அதில் போய் இருந்துக்க அப்படின்னு விட்டேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி காலை எடுக்க மாட்டேங்குது, முன்னாடி காலில் சர்ச்சிங் பண்ணி திருணஸ்ய அந்தம் கத்வா. ஒரு புல்லோட எண்டில் வந்துட்டு பின்னாடி இருக்கிற காலால நல்லா பிடிச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் அந்நியம் ஆக்கிரமிய அடுத்து நம்ம எதை பிடிக்க வேண்டி இருக்கோ அந்த இலைய அந்த புல்லை பிடிச்சுக்கிட்டு தன்னோட பாடியை ஃபுல்லா உள்ள கொண்டுட்டு பாதி போனதுக்கு பிறகு அடுத்து என்ன பண்ணும், ஆத்மானம் உபசங்கம் ஹரேத்து. அது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த சரீரத்தில் இருக்கிற தொடர்பை என்ன பண்ணுது, டிஸ்கனெக்ட் பண்ணுது. இதுதான் நமக்கு வந்து எல்லா ஜீவர்களுக்கும் வந்து நேச்சுரல் டெத் நடக்கும் போது இதுதான் சம்பவிக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராணன் என்ன பண்ணும், முதல்ல அபிமானம் உண்டாயிடுமா. அடுத்த சரீரத்து மேல என்ன பண்ணும், கண்ணுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, கண்ணுக்கு முன்னாடி இப்போ இந்த புழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி தெரியுதா, முன்னாடி தெரிஞ்சதுக்கு பிறகு தானே
பின்னாடி இருக்க பாதி பாஸ் பண்ணதுக்கு பிறகு தானே எடுக்குது. இதே மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா பாவிக்க ஆரம்பிச்சிருமா இந்த ஜீவன். முதல்ல பாவம், அந்த தேகம் நல்லா இருக்கு, பன்னிக்குட்டி நல்லா இருக்கு, பன்னிக்குட்டின்னு தெரியாது, கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி பன்னிக்குட்டி அப்படியே சௌந்தரியமா இருக்கும். பன்னிக்குட்டி பார்த்தீங்களா என்ன அருமையா இருக்கும் தெரியுங்களா, வீட்டில் கொண்டு வந்து வளர்க்கலாம் மாதிரியே இருக்கும். குட்டியும் இல்லைங்க, ஐயோ எக்ஸலண்டா இருக்கும். மூஞ்சூர் பார்த்துருக்கீங்களா? மூஞ்சூர் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய கையில் எடுத்து விளையாண்டுருக்கேன். இந்த மூஷிக்கம் சொல்றோம்ல, அந்த மூஷிக்கம் குட்டி குட்டி குட்டியா இருக்கும். ஐயோ என்ன செல்லம்னு தெரியல. பெட் அனிமல்னா யாரும் வளர்க்குறாங்களான்னு தெரியல. பெட் அனிமல்ஸா வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கலாம். மூஞ்சூர் நம்மளை சுற்றி ஆனந்தமா இருக்கும். கிச்சு 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 கிச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கும். ரொம்ப ஸ்நேகம், பயப்படவே பயப்படாது. அது அழகா இருக்கும். நமக்கு என்ன ஆகும் தெரியுங்களா, உயிர் போகும்போது நம்ம கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி அடுத்த சரீரம் வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சூருன்னு வச்சுங்க. மூஷிக்கம் அப்படின்னா நமக்கு அந்த மூஷிக்கமோ இல்லை பன்னிக்குட்டியோ எப்படி தெரியும், ஜிகு ஜிகுன்னு தெரியும். புது சரீரம் நல்லா இருக்கு, சாஃப்டா இருக்கு, கலரா இருக்கு, ரோஸ் கலர்ல இருக்கும் அந்த குட்டி பார்க்கறதுக்கு. மூஞ்சூரும் பன்னிக்குட்டியும் நல்லா அழகா இருக்கே அப்படின்ட்டு பாவிக்க ஆரம்பிச்சிருமா. இந்த சரீரம் பெட்ல படுத்திருக்கு, பெட்ல படுக்க வச்சிருக்காங்க. பிரக்ஞா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மிஷினும் ஆஃப் ஆகிட்டு இருக்கு, எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிட்டு இருக்கு. டாக்டர்லாம் சொல்றாங்க கடவுளை பிரார்த்தனை பண்ணீங்க, விஷ்ணு சஹஸ்ரநாமம் இருந்து பண்ணீங்க, ராமராம சொல்லிட்டு இருங்க அப்படின்னு. ஒய்ஃப் சில்ட்ரன்ஸ் எல்லாம் உட்காந்து ராம ராம ராமன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ராம ராம சப்தம் கேட்குமா? கேட்காது. என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முன்னாடி இருக்கிற பன்னிக்குட்டி ஒரு எங்கேயோ எந்த பிரம்மாண்டத்துலன்னு தெரியல, எங்கேயோ ஒரு பிரம்மாண்டத்துல வந்து பன்னிக்குட்டி பிறந்திருக்கும். ஒரு 10-15 பன்னிக்குட்டி அம்மா வயிற்றுல இருந்து பிரசவம் ஆகிற சமயமா இருக்கும். அதை பார்த்து பார்த்து சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்குன்னு மெதுவா மெதுவா பாவம் வர ஆரம்பிச்சோம். பாவம் எல்லாம் பூரணமா பாவம் வந்ததுக்கு பிறகு இந்த சரீரத்துல இருந்து என்ன ஆயிடும், பின்னங்கால உயிர் போயிடுச்சு. நம்ம சொல்றோம் உயிர் போற போதே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த சரீரத்துக்குள்ளார பிரவேசம் ஆயாச்சு. இதுதாங்க நமக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா கீழே 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 சுத்திக்கிட்டே இருக்கும். திருநஜலூகா நியாயம் அப்படின்னு பேரு. அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சரீரத்திலிருந்தும் ஒவ்வொரு சரீரம் போகுதுன்னு அந்த 8-4-4 3வது மந்திரம் பிருகதாரண்யம் ரொம்ப கிளியரா சொல்லுது. என்ன நியமம்? யதா கர்ம யதா பிரஜ்ஞா, பூர்வ பிரஜ்ஞாச்ச. நமக்கு என்ன பிரஜையோட இருக்கிறோமோ அது மாதிரி. இப்போ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார், ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு ஐயோ இந்த கண்ணுக்குட்டி எல்லாம் பாவமாச்சு, மேய்ப்பன் வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டானே அப்படின்னு ஒரு கருணையோட உட்கார்ந்திருந்து எப்படி டெட் பாடியில ஒருத்தர் மரணிக்கும் போது அடுத்த சரீரத்தை பாவிக்கிறாரோ அதே மாதிரி இவருக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா அந்த டெட் பாடியை பாவிச்சு 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 இங்க இருக்க சூக்ஷ்ம தேகத்தை அந்த தேகத்துக்குள்ளார இவர் பிரவேசம் பண்ண வைக்கிறார். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பரக்காய பிரவேசம் அப்படின்னு பேர். இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா சொல்றது ஷடங்கிரிவத்து. என்ன எக்ஸாம்பிள் பாருங்க, நம்ம வந்து என்ன சொன்னோம், திருநஜலூகா நியாயம் நம்ம சொன்னோம். இங்க வந்து ஆச்சாரியார் என்ன சொல்ற, ஷடங்கிரிவத்து. சாமி வித்யா பிரசாத் வேற என்ன எக்ஸாம்பிள் அன்னைக்கு சொன்னீங்க நீங்க சாங்கியத்துல? சிவனோட என்ன, சிவனோட உடம்புல எறும்பு ஏறி சுத்திக்கிட்டு வர மாதிரி அநேக ஜென்மங்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த எறும்பு வந்து சுத்தி சுத்தி வருதுன்னு வச்சுங்களேன். அது மாதிரி சிவனோட உடம்புல ஏறி எறும்பு சுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி எறும்பு எக்ஸாம்பிள். அங்க சாங்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா எறும்பு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கு. உபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா புழு எக்ஸாம்பிள். இங்க ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா ஷடங்கிரிவத்து அப்படின்னா வண்டோட எக்ஸாம்பிள் சொல்றேன். வண்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பூவுல வந்து பாத்தீங்கன்னா தேன் எடுத்துட்டு அங்கிருந்து மெதுவா எந்திரிச்சு இன்னொரு பூல போய் உட்கார்ந்து தேன் எடுத்துட்டு அடுத்தது தேன் எடுத்துக்கிட்டு இருக்கு. நீங்க இயற்கையான மரணத்துக்கும் இதே எடுத்துங்க. இயற்கையான மரணமும் அதே தான். கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூக்ஷ்ம தேகம் வண்டு மாதிரி அடுத்தடுத்த பூல அடுத்தடுத்த சரீரத்துக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்கு, கோடிக்கணக்கான சரீரம். இதே மாதிரி தான் பரக்காய பிரவேசமும். ஒரு வண்டுல இருக்கிற ஒரு பூல இருந்தது இன்னொரு பூக்கு வந்து பாத்தீங்கன்னா தப்பி போகுது, பறந்து போய் உட்காரு. இதான் இதை சில பேர் என்ன பண்ணுவாங்க, சரீரத்தை வந்து புராணங்கள்லாம் படிச்சிங்கன்னா நிறைய நாடெல்லாம் புராண கதையெல்லாம் விட்டு போச்சு, டிஸ்கனெக்ட் ஆகி போச்சு எல்லாத்தையும். நான் எவ்வளோ புராணத்தில் ஸ்பெஷலிஸ்ட் தெரியுங்களா, ஒரு 20 வருஷம் ஆகி போச்சு படிச்சு, எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டேன். கதை சொல்றதுல அவ்வளோ ஸ்பெஷலிட்டாக இருந்தேன். இப்போ தத்துவத்துக்கு வந்ததுக்கப்புறம் கதையே மறந்து போச்சு. எவ்வளோ கதை தெரியுங்களா இருக்கு புராணங்கள்ல, என்ன கேரக்டர்லாம் இருக்கு தெரியுங்களா. மரபொந்துல கொண்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்க, தன்னோட சரீரத்தை இந்த யோகிகள் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஒரு மரபொந்துல போய் யாருக்கும் தெரியாம, ஏன் அப்படின்னா நல்ல இடமா இருக்கணும். அந்த சரீரம் வந்து பாத்தீங்கன்னா யாரும் அனிமல்ஸ் சாப்பிடக்கூடாது, இல்ல மனுஷங்க எடுத்து எரிச்சிடக்கூடாது,
இது மாதிரி அருணகிரிநாதர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோயில் கோபுரத்துல கொண்டு போய் யாரும் போக மாட்டாங்க அப்படின்னு கிளி கோபுரம்னே ஒண்ணு இருக்குங்க. மேல கோபுரத்துல கொண்டு போய் மேல வைக்கிறாரு. உங்களுக்கு யாரும் அதை டச் பண்ண முடியாத அப்படிப்பட்ட இடத்துல. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தேகத்தை பாதுகாத்து வைங்க அப்படின்னு சிஷ்யர்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டு அதை பத்திரமா பார்த்துங்க, நான் வர வரைக்கும் அதை வந்து சேதம் இல்லாம பார்த்துங்கன்னு வச்சுப்பாங்க. அப்ப பாதுகாத்துட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா அங்க போவாங்க. அங்க பர்பஸ் முடிஞ்சு போச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்க இருந்து இந்த தன்னோட பழைய தேகத்தை பாவிப்பாங்க. பழைய தேகத்தை பாவிச்சு சூக்ஷ்ம தேகத்தை அங்க இருந்து இதுக்கு ஷிஃப்ட் பண்ணிப்பாங்க. இதுதான் நடக்கும். ஆனா சில சமயம் என்ன ஆயிடும், புராணத்துல நிறைய கதையில வந்து பாத்தீங்கன்னா இவங்க தேக காணா போயிடும், எரிச்சிருவாங்க, புதைச்சிருவாங்க, இல்லை அனிமல்ஸ் சாப்பிட்ரும், எறும்பு புத்துல நாசம் ஆயிடும். இது மாதிரிலாம் நிறைய நடந்துடும். மூலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமூலருக்கு அப்படி நடந்து போச்சு. அப்புறம் அருணகிரிநாதரோட கதையை படிச்சிங்க அப்படின்னா அந்த மந்திரவாதி என்ன பண்ணுவான், எரிச்சிருவான்ல. மந்திரவாதி சரீரத்தை ஆமாம் புதைச்சிருவானா எரிச்சிருவானா, ஆமாம் எரிச்சிருவான். எரிச்சதுக்கு பிறகு இவருக்கு சரீரம் கிடைக்காது. அப்போ கிளி ரூபத்திலேயே அவர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி ஆயிடும். இது மாதிரி நிறைய புராணங்கள்ல சொல்லப்படுது. அதுல இருந்து இதுக்கு போக முடியும், இதுல இருந்து அதுக்கு போக முடியும். இதுதான் சித்தி பரகாய பரமேஸ்வரன் சொன்னதுக்கு பிறகு அடுத்த இது வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது சொச்சந்த மிருத்யு. 24வது ஸ்லோகம் சொச்சந்த மிருத்யு. சொச்சந்த மிருத்யுன்னா என்ன சுவாமி அப்படின்னா இச்சா மிருத்யுன்னு இதுக்கு பேர். சொச்சந்த மிருத்யுன்னா நிறைய பேருக்கு தெரியாது. சொச்சந்தம்ன்றதுக்கு அர்த்தம் இச்சா, தனது இச்சைப்படின்னு அர்த்தம். இச்சா மிருத்யுன்னு போட்டு. இச்சா மிருத்யு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமா சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நிறைய மகான்கள் இப்ப கூட ஒரு யூடியூப்ல வந்து ஒரு ஒரு இது இருக்கு, ஒரு புத்த மாங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு ஃபேமஸா இருந்துச்சு. போன வருஷத்துலலாம் ஃபேமஸா இருந்துச்சு. இப்போ இருக்கான்னு தெரியல, போட்டு பாருங்க, ஏதாவது சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா யூடியூப்ல ஏதாவது கிடைக்கும். ஒருத்தர் அழகா வந்து பாத்தீங்கன்னா இதுல படுத்துட்டு எல்லாம் சுத்தி வந்து நிக்கிறாங்க. இவர் தான் சொன்ன மாதிரி அந்த சமயத்திலேயே பிராணனை வந்து இந்த தேகத்தை இருந்து விடுறாரு. இது மாதிரி இப்பவும் இருக்காங்க, இப்பவும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த வடகர சித்தாசிரமம் இருக்கு பாத்தீங்களா, இந்த வடகர சித்தாசிரமத்துல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி பண்ணியிருக்காங்க. பரமஹம்ச யோகானந்தர் அது மாதிரி பண்ணியிருக்காரு. பரமஹம்ச யோகானந்தரோட ஸ்டோரி படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், கடைசியில அவர் எப்படி மரணம் அடைஞ்சாருன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கரெக்டா அவர் சொன்ன மாதிரியே பிராணனை இது பண்ணியிருப்பாரு. ஓங்கார உபாசனை, பிராண உபாசனை ரெண்டு தான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா யார் வந்து பாத்தீங்கன்னா இச்சா மிருத்யு அடையணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கான ஸ்லோகத்தை வந்து 24 சொல்றேன். பார்ஷ்ணியாபீட்ய குதம் பிராணம், பார்ஷ்ணியாபீட்ய குதம் பிராணம், ஹிருது உதர கண்ட மூர்தசு, ஹிருது உதர கண்ட மூர்துஷு ஆரோப்ய பிரம்மரந்திரேன, ஆரோப்ய பிரம்மரந்திரேன பிரம்மணி த்வோத்ஸ்ருஜேத்தனும், பிரம்மணி த்வோத்ஸ்ருஜேத்தனும் பார்ஷ்ணியாபீட்ய குதம் பிராணம், ஹிருத் உதர கண்டமூர்தசு ஆரோப்ய பிரம்மரந்திரேன பிரம்மணி த்வோத்ஸ்ருஜேத்தனும். நான் உங்களை திரும்ப திரும்ப அடிக்கடி வந்து நான் ஆசனம் நம்ம உபாசனை பண்ணும்போதே உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கேன். மூலபந்தம் பண்ணுங்க, மூலபந்தம் பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பேன் தெரியுங்களா. இந்த மூலபந்தம் பண்ணுங்கன்றதோட விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதோ கதிக்கு போகக்கூடாது, மெயின் அதான். அதே மாதிரி வயசானவங்கள் எல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன், சாப்பாட்டை கம்மி பண்ணிடுங்க, ஒரு வேளை சாப்பிட ஆரம்பிங்க. எவ்வளோ வேலை இருக்கோ சரீர கதமாக வேலை செஞ்சிங்கன்னா நிறைய சாப்பிடணும். நிறைய பேய் மாதிரி வேலை செய்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ சாப்பிட வேண்டியிருக்கும். அப்போ என்ன பண்ணணும், இப்போ நான் பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட வேண்டியிருக்கு, எனர்ஜி தேவைப்படுதுன்னு பேசுறதுக்கு. இதே நான் மௌனமாக ஜபம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா ரொம்ப அல்பாகாரம் போகுது, ரொம்ப அல்பாகாரம் போகுது. அப்போ ஒரு மரணத்துக்கு நம்ம தீர்மானிச்சிட்டோம் அப்படின்னா, வயசாகுது, இனிமேல் மரணம் எப்போ வேணா வரலாம் அப்படின்னு தீர்மானிக்கும் போது என்ன பண்ணணும், வெறுமனே அல்பாகாரத்தை எடுத்துக்கணும். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடம் யாரும் என்ன மாதிரி பேசுறது இல்லை. நீங்கள் என்ன பண்ணுங்க, எல்லா வேலையும் விட்டுட்டீங்க, வேலை இல்லைன்னா என்ன பண்ணணும், ஒரு வேளை உணவு எடுத்துக்கிட்டு மெதுவாக குடிக்கிற ஜலத்தையும் இந்த சாப்பாட்டையும் கம்மி பண்ணிட்டு ஈஸ்வர உபாசனையிலேயே இருந்துட்டு இருக்கணும். அப்போ என்ன ஆகும்னா மலம் மூத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா போகிறது கம்மியாகிட்டே போகும். அந்த பாதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகிடும், அடைபடும். மெயின் மரணம் ரொம்ப க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா வடக்கிருத்தல் அப்படின்னு ஒரு பழைய இது இருக்கு.
நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய மரபுப்படி, தமிழ்நாட்டில் இல்லை ஃபுல்லாக இந்தியா பாரத தேசத்துலலாம் வடக்கிருத்தல் அப்படின்னு பேர். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மரணம் சமீபத்தில் வந்துருச்சுன்னு தெரிஞ்சோடனே பிள்ளைங்கள்ட்டலாம் சொல்லுவாங்க, ஏன்பா என்னை கொண்டு போயிட்டு என்ன பண்ண அப்படின்னா ஊருக்கு வெளியில் ஒரு நல்ல ஒரு பர்ணசாலை போட்டு என்னை உட்கார வச்சிரு அப்படிங்குவோம். யாரும் திரும்பி பார்க்காதீங்க. என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்னதாக இவர் படுக்கிற வைக்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஒரு பர்ணசாலையை பண்ணி நல்ல வெயில்லாம் இல்லாத மாதிரி ஒரு மரத்தடியிலையோ இதுலேயோ ஏகாந்த பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா போய் வச்சு மிருகங்கள் எதுவும் வந்து டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா இவங்கள படுக்க வச்சுட்டு வந்துடுவாங்க. படுக்க வச்சுட்டு வந்ததுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஈஸ்வரனை ஸ்மரணம் பண்ணி 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 சாப்பிட்றத கிடைக்காது, சாப்பிட்றத விட்டுருவாங்க, அதே மாதிரி குடிக்கிறத விட்டுருவாங்க. சாப்பிட்றது குடிக்கிறத விட்டிங்கன்னா மெதுவாக ஒரு 10 நாள் 12 நாள் 15 நாள் 16 நாள் சில பேருக்கு டிபெண்ட்ஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக உணவு இல்லாமல் போக 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 அன்னேன ஜாயத்தே அன்னேன வருத்தத்தே அன்னேன வினஷ்யத்தை. அன்னத்தினால வந்துச்சு, அன்னத்தினால குரோப் ஆச்சு, அன்னத்தை எடுக்காததுனாலேயே என்னாகும், நஷ்டமும் ஆயிடும். அன்னமய கோஷம் இந்த பேர், அதுக்கு பேர் வடக்கிருத்தல்னு பேர். அப்போ அந்த சமயம் அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா மலமூத்திரம் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா பிராணன் பிரியாது ஃபர்ஸ்ட். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூலபந்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா பந்தத்திலேயே உபனிஷத் சொல்லுது, பந்தத்திலேயே ரொம்ப ஸ்பெஷல் பந்தம் மூலபந்தம். சரி, மூலபந்தம் பண்ணுறதுன்னு ஒரு எப்போவுமே ப்ராக்டிஸ் வச்சது. இப்போ உட்காரும் போதே நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவேன், அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா மலத்வாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து சக் பண்ணி உள்ளே இழுத்துக்கிட்டே இருக்கிறது பிராணனால. இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்கணும், எப்பெல்லாம் தோணுதோ, ஒரு நாளைக்கு எப்பெல்லாம் தோணுதோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆரம்பத்தில் ஒரு கான்சியஸாக பண்ணுவோம், அதுக்கப்புறம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஹேபிட் ஆகிடும். அப்பப்போ உள்ளே இழுத்துக்கிட்டே இருக்குது. பைல்ஸ் வராது. ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட், ஸ்தூலமான பெனிஃபிட் என்ன அப்படின்னா, பைல்ஸ் தானே சொல்லுவீங்க இங்கிலீஷ்லேயும். பைல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வராது. நிறைய பேருக்கு பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்குது. இந்த மூலபந்தம் பண்ண 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 உங்களுக்கு பைல்ஸ் ப்ராப்ளம் வரவே வராது. ஃபஸ்ட்டு பிராணன் அந்த பக்கம் போகவே போகாது. அதோகதி பிராணனா போச்சு அப்படின்னா புழுப்பூச்சியா பிறந்துருவோம். அப்ப அதோகதிக்கு போகக்கூடாது. அப்படியா? மூலபந்தத்தை அப்படி சொல்றாங்க. சரி, அப்ப வந்து இதை பண்ண பண்ண வந்து பிராணன் கீழ் நோக்கி போகாது. சரி, கீழ் நோக்கி போகாதா, என்ன பண்ணணும், பார்ஷ்ணிய ஆபீடிய. பார்ஷ்ணிய அப்படின்னா நம்ம மலத்வாரம் இருக்குல்ல, அதுக்கப்புறம் மூத்திர துவாரம் இருக்கு. இந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட கேப் இவ்வளோ இருக்குமா, 1 இன்ச் இருக்குமா, 1 இன்ச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஆசனத்தில் உட்கார்ந்துடணும். இதெல்லாம் வந்து சிவானந்த சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ணியிருக்காரு. அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி எடுத்து படிச்சிங்கன்னா ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க என்கிட்ட பக்கத்தில் இருந்திருக்காங்க, சொல்லியிருக்காங்க. நான் சொல்லியிருக்கேன்ல, தேஜோமயானந்தான்னு ஒரு சுவாமி வந்து சுவாமியோட ஸ்டெனோகிராஃபர், சிவானந்த சுவாமியோட ஸ்டெனோகிராஃபர். நாங்கள் பெரியவங்கள்ட்ட போகிறது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் நுணுக்கங்கள்லாம் கேட்போம். பழைய ஆட்களோட்ட வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இறந்தார் சுவாமி, எப்படி இறந்து போனார், எப்படி போச்சு பிராணன், எந்த வழியாக போச்சு பிராணன், இதெல்லாம் கேட்கறதுக்காக போவோம். நுணுக்கங்கள்லாம் நிறைய பரம்பரையாக வந்துட்டு இருக்கோம். தேஜோமன் சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை, அவர் இறந்து போயிட்டார். தேஜோமன் சுவாமியும் 19 18 இறந்து போனார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுவாமி ரொம்ப க்ளோஸ் எனக்கு. அந்த சுவாமிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சுவாமி சிவானந்த சுவாமி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டேன். அப்போ கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 4-5 சிஷ்யர்கள் கூடயே இருந்திருக்காங்க. இவர் அணுக்கு தொண்டராக இருந்திருக்கார் பக்கத்துலேயே இருந்து. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா இச்சாமிருத்தியை வந்து ட்ரை பண்ணியிருக்கார் சிவானந்த சுவாமி. இச்சாமிருத்தியை ட்ரை பண்ணும்போது என்ன பண்ணணும், நல்லா பிரஜா இருக்கும் போதே ஆசனத்தில் உட்காந்துடணும். யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சித்தாசிரம சுவாமிகளை பற்றின வீடியோஸ்லாம் இருக்குது, நான் பார்த்துருக்கேன். நல்ல ஆசனத்தில் எப்படி நம்ம ஜபத்துக்கு உட்காருவோமோ அதே மாதிரி ஆசனத்தில் உட்கார்றது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சித்தாசனம்னு ஒரு ஆசனம் சொல்கிறோம்ல, சித்தாசனம்னா என்ன பண்ணுறது, ஒரு காலுக்கு மேலே ஒரு காலை போடுறது. இப்படி தானே போட சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. இந்த ஒரு காலை என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 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 இப்படி போட்டு இந்த மேலே வைக்கிற கால் எடுத்து இந்த உள்பக்கம் இப்படி இப்படி பண்ணுவேன். இந்த கால் மேலே இருக்கிறத கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி இதை எடுத்து நான் இப்படி உள்ளே வச்சுப்பேன். இந்த காலும் இதுக்குள்ளார இருக்கும், இந்த காலோட இதுவும் உள்ள இருக்கும், இப்படி இருக்கும் 2 காலம். இப்படி வச்சுக்கிட்டு இந்த உள் காதத்தோட இந்த பாகம் இருக்குல்ல, பாதத்தோட இந்த பாகம் இருக்குல்ல, குதிங்கால் நம்ம சொல்றோமா, அந்த குதிங்காலுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா இங்க பார்ஷ்ணிய. இதை வச்சு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா உட்காரும் போதே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஆசனத்தை உட்காரும் போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த குதிங்காலை வச்சுக்கிட்டு என்னோட மலத்வாரத்துக்கும் மூத்திர துவாரத்துக்கும் நடுவுல அந்த அந்த குதிங்காலோட பாகம் வர மாதிரி வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு அப்படின்னா ஒரு லைட்டாக ஒரு அழுத்தம் இருக்கும், பெயின் இருக்கும், லைட்டாக ஒரு பெயின் இருக்கும், ஒரு அழுத்தம் இருக்கும்.
ஆனா கொஞ்ச நேரத்துல அது வந்து பாத்தீங்கன்னா பழகிடும் அவங்களுக்கு. மெதுவா அதை உட்கார்ந்துட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு உட்கார்ந்து இருக்கிறது அந்த போஸ்டர் தான் உட்கார்ந்துருக்கேன். என்னோட காலை வந்து பாத்தீங்கன்னா உள்பக்கம், ஒரு கால் இந்த காலுக்கு கீழே இருக்கும், இந்த 2வது கால் இந்த ரைட் சைடு கால் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கீழே வைப்பீங்க. இந்த கீழே வைக்கிற காலை உள்ள இழுக்கணும், குதிங்கால உள்ள இழுத்தீங்க அப்படின்னா அந்த குதபாகம் இருக்குல்ல, மலத்வாரத்தோட அந்த பாகம் லைட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த கால்னால என்ன ஆகும், உள்ள ஒரு ப்ரெஷர் கிடைக்கும். நரம்பு உள்ள இருக்கிறது மூலாதாரம், அங்க இருக்கிறது வந்து மூலாதாரத்தை தூண்டுறது. அந்த இடத்துல குதம் ஆப்பீடிய அப்படின்றதுக்கு அர்த்தம் நன்றாக அழுத்தின்னு அர்த்தம். குதத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்லா அழுத்தி, குதம்னா குதம் இல்லை, குதத்துக்கும் மூத்திரத்துவாரத்துக்கும் நடுவுல இருக்கிறது அந்த இடத்துல ஒரு நல்லா ப்ரெஷர் பண்ணி பிராணனை வந்து பாத்தீங்கன்னா மேல் நோக்கி இழுக்கிறது. அப்ப என்ன பண்ணுவோம், ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடும். என்ன பண்ணுவாங்க, நல்லா ஜபம் பண்ணுவாங்க, தியானம் பண்ணுவாங்க, சுவாமியை நல்லா எந்த கிருதும் ஸ்மார கிருதகும் ஸ்மார கிருதும் ஸ்மார கிருதகும் ஸ்மார. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஈஷாவாசியத்துல 17, 18வது மந்திரம் பாத்தீங்க அப்படின்னா தெரியும். ஏ மனமே, நீ மரணிக்கிற காலம் வந்து விட்டது, நினைக்க வேண்டியதை நினைப்பாயாக. ஏ மனமே, சமயம் வந்தாச்சு, நீ பண்ணின கருமங்களை நினைப்பாயாக, நீ பண்ண உபாசனைகளை நினைப்பாயாக அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சுவாமியை வந்து பாத்தீங்கன்னா நல்லா தாரணை பண்ணி காலம் ஃபுல்லா நீங்க எந்த ஈஸ்வரனை வந்து உபாசிச்சிருக்கீங்களோ அந்த ஈஸ்வரனையே சிந்தனை பண்ணி ஈஸ்வரனை நினைச்சிருப்பீங்க. கடைசியில் என்ன நினைச்சிருப்பீங்க, ஓங்காரத்தை சொல்லிருப்பீங்களா? அப்ப அந்த ஓங்காரத்தையே உட்கார்ந்து ஈஸ்வரனை வந்து சிந்தனையில கொண்டு வந்து ஓம் 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 ஓம்னு நல்லா ஒரு தாரண தியானத்தை நல்லா பண்ணி மனசை நல்லா ஒருமுகப்படுத்தி வேற எந்த சிந்தனை பக்கமும் போகாம மெதுவா இந்த மூலாதாரத்துல இருக்கக்கூடிய அந்த பிராணன் என்ன பண்றது, மேல கீழ இருந்து மேல நோக்கி வந்து பாத்தீங்கன்னா ஊர்துவ கத்தியில மேல கொண்டு போறது. ஓம் நல்ல பிராணனை இழுத்து என்னென்ன பண்ணணும், பிராணனை இழுத்து ஹிருதயம் நல்லா முதல்ல என்ன பண்ணுவீங்க, ஹிருதயத்துக்கு வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் உரை, இந்த ஹிருதயத்துக்கு மேல மார்பு பகுதி செஸ்ட், அந்த செஸ்ட்டுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கழுத்து, இந்த கழுத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கண்டன்றது கழுத்து பகுதி, ஹிருதயம், உரை அப்படின்னா செஸ்ட் உரபாகம், அதுக்கப்புறம் கண்ட அப்படின்னா கழுத்து பாகம், அதுக்கப்புறம் மூர்தசு மெதுவா ஏத்தி இந்த கழுத்துல விசுத்தி, இந்த விசுத்தி சக்கரத்தை தான். ஆனா ஹிருதயம் வந்து பாத்தீங்கன்னா ஹிருதய சக்கரம் அநாகதம், அதுக்கப்புறம் நெஞ்சுக்கு வரணும், அதுக்கப்புறம் சுஷும்னா நாடி வழியா வந்து பாத்தீங்கன்னா விசுத்தி சக்கரம், விசுத்தி சக்கரத்து வழியா வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஞா வழியா ஓம் சொல்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மூர்தசுனா தலை வழியா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரோப்பிய. இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா, ஞாபகம் இருக்கா? எங்கேயாவது கேட்டீங்களா? பகவத்கீதையில எங்கேயாவது கேட்டீங்களா? 8வது சாப்டர்ல சர்வத்வாராணி சம்யம்ய 12 8 12 பக்கத்துல வந்து 8 12ன்னு போட்டுங்க. 8 12ல வந்து பாத்தீங்கன்னா மூர்தன் யாதாய சர்வத்வாராணி சம்யம்ய மனோகிருதி நிருத்தியச்ச, எல்லா துவாரங்களையும் என்ன பண்றது, இந்திரியங்கள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது. அதுக்காக கொஞ்சம் பிராணாயாமம் பண்றது, அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல ஓங்கார ஜபத்தையும் நல்ல சுவாமி மேல வந்து பாத்தீங்கன்னா நல்ல தியானத்தையும் பண்ணிட்டு மூர்தன் யாதாய ஆத்மன பிராணம், இந்த தலைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிராணனை ஏத்தி வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆக்ஞான வச்சுக்கணும். மூர்தனினா தலையில்னா என்ன அர்த்தம், இந்த புருவ மத்தியில வந்து பாத்தீங்கன்னா புருவ மத்தி பிராணமாவேஷ சம்யக்குன்னு ஏற்கனவே அது இல்லாம வேற ஒண்ணு சொல்லியிருக்கு. புருவ மத்தியன 10 12 2 எழுதிக்கங்க. 10வது மந்திரத்துல சொல்லியிருக்கு பிரயாண காலே மனசா அச்சலேன. 10வது மந்திரம் சொல்லுது ஸ்லோகம் 8-10 பகவத்கீதையில, பிரயாண காலத்துல மரணம் சம்பவிக்கும் போது என்ன பண்ணணும், மனசா அச்சலேன, மனசை அசையாம பண்ணி என்ன பண்ணணும், பக்தியா யுக்தோ நல்ல சுவாமி மேல பக்தி பண்ணிக்கிட்டே யோக பலேன செய்வ, யோக பலத்தோடு புருவோர் மத்தியே பிராணம் ஆவேசிய. அப்ப இங்க சொல்ற அந்த மூர்தனி அப்படின்னா என்ன அர்த்தம், தலையில தானே இது இருக்கு, மூர்தா இருக்கு, இந்த புருவ மத்தி இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிராணனை நல்லா புருவ மத்திக்கு கொண்டு வந்து பிராணம் ஆவேசிய சம்யக்கு சதம் பரம் புருஷம் உபைத்தி திவ்யம். அவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சு நல்லா புருவ மத்தியில சுவாமியை நல்லா தாரணை பண்ணி 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 பண்ணி
என்ன பண்றான், ஓம்னு இந்த பிராணனை இந்த லலாட்டம் வழியா பிந்து சக்கரம் வழியா சகஸ்திர இதுல பாத்தீங்கன்னா இதுக்கு என்ன பேரு, உச்சிக்கு பேரு பிரம்மரந்தரம் அப்படின்னு பேரு. பிரம்மரந்தரம் அப்படின்னு பேரு. எந்த வழியா பிராணன் 7வது மாசத்துல உள்ள பிரவேசம் பண்ணிச்சோ அதே வழியில பாத்தீங்கன்னா பிராணனை பிரம்மரந்தரம் வழியா பாத்தீங்கன்னா வெளியேற்றுகின்றான். அதான் இங்க சொல்றார் ஆச்சாரியார். ஆரோப்பி என்ன அர்த்தம், தலையில ஆரோப்பி என்ன அர்த்தம், புருவ மத்தியில ஆரோப்பம் பண்ணி தூக்கி நிப்பாட்டி பிராணனை வச்சு பிரம்மரந்திரேன பிரம்ம நீத்வா உத்சிருஜேத்தனும். அப்ப பிரம்மரந்தரத்து வழியா பாத்தீங்க அப்படின்னா அந்த தலையில இருக்கக்கூடிய பிரம்மரந்தரம் வழியா என்ன பண்ணணும், அந்த பிரம்மத்தையே சிந்தனை பண்ணிக்கிட்டு ஓம் ஓம் ஓம்னு சிந்தனை பண்ணிக்கிட்டு நீத்வா அப்படின்னா இந்த பிராணனை மெதுவா 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 இழுத்துக்கிட்டு போய் இந்த பிரம்மரந்தரம் வழியா உத்சிருஜேத் தனும், இந்த தேகத்தை, தனுனா தேகம், இந்த தனுவை பாத்தீங்கன்னா விட்டு வெளியேறும். அப்படி வெளியேறும் போது பாத்தீங்கன்னா என்ன கதி கிடைக்கும், உத்தராயணம் ஸ்டார்ட் ஆயிரும் மேல. அப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த இங்க இருந்து வெளியில கிளம்பின பிராணன் இமீடியட்டா போகுமா போகாதா அப்படின்னு கேட்டா இமீடியட்டா அடுத்த பிரம்மலோகத்துக்குலாம் போகாது. அதுக்கு ஒரு பெரிய மார்க்கத்தை பாத்தீங்கன்னா சாந்தோக்கியம் சொல்லுது. இதுல பிரம்மசூத்திரத்துல ஒரு நியமம் வச்சிருக்கு. அப்ப என்ன பண்ணும், 12 அங்குலம். 12 அங்குலம் என்னது, 12 ஒரு அடி ஸ்கேல், 1 feet ஸ்கேல் தூரத்துல பாத்தீங்கன்னா என்ன ஆயிடும், இந்த ஜீவன் இந்த தேகத்தை விட்டு விலகி நின்றோம். விலகி நின்னதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா ஓங்காரத்தை சொல்லி இந்த தேகத்துல வெளியில ஏறினது அந்த சூக்ஷ்ம தேகம் அந்த இடத்துல இருக்கும். இருந்துகிட்டு பாத்தீங்கன்னா இவரோட தேகத்தை என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் சாமி இறந்து போயிட்டார், இல்ல என்னோட அப்பா இறந்து போயிட்டார், அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு மற்றவங்க எல்லாரும் தயார் பண்ணுவாங்க. தயார் பண்ணதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இது லாஸ்ட் அக்னிகோத்திரம் என்னது, பிரேதா அக்னிகோத்திரம் பண்ணுவாங்க. நல்ல சிதையில வச்சு எரிக்க வச்சோன்னே அந்த எரியிற அக்னியில இருந்து என்ன உண்டாகும், தூமத்து வழியா போக மாட்டான் இவன், கருமியில உபாசகர். அதனால இதுல இருந்து அரிச்சி இருக்குல்ல, தீக்கதிர் பரவுல்ல, அந்த தீக்கதிர்ல பாத்தீங்கன்னா தேவதை இருக்கும், அரிச்சி தேவதா. அந்த தேவதைய பிடிச்சுக்கிட்டு அரிச்சி தேவத்தை என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஜீவனை பாத்தீங்கன்னா அந்த ஒரு அடி தூரத்துல இவன் தனியா இருந்தால இந்த தேகம் போச்சு. இந்த தேகம் போன மாத்திரத்துல, எரிஞ்ச மாத்திரத்துல இந்த தேகத்துல அந்த சூக்ஷ்ம தேகம் அந்த அக்னியோட ஒண்ணு சேரும். அந்த அக்னின்ற அரிச்சி கதிரோட தீக்கதிரோட ஒண்ணு சேர்ந்து அந்த தீக்கதிர் என்ன பண்ணும், பகல் தேவதை, அகர் தேவதான்னு பேரு. அந்த அகர் தேவதைன்ற பகல் பொழுதுல நான் அப்படின்னு அபிமானம் வச்சிருக்கிற தேவதைட்ட நீ கொண்டு போப்பா அப்படின்னு கேரி பண்ணு அப்படின்னு போஸ்ட்மேன் மாதிரி ஒரு இதை எடுத்து அடுத்தது கொடுக்கும். எப்படி பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து நாங்க திருவண்ணாமலையிலிருந்து ஒரு லெட்டர் போடுறோம், ஒரு பார்சல் அனுப்புறோம்னா இங்க இருந்து என்ன பண்ணுவோம், ஹெட் ஆபீஸ்க்கு போவோம். இங்க இருந்து ஹெட் ஆபீஸ் போனதுக்கு பிறகு விழுப்புரம் போகும். இங்க இருந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையோட ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் நான் போட்டது இங்க இருந்து கலெக்ட் பண்ண போஸ்ட் ஆஃபீஸ்காரன் என்ன பண்ணா ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் கொண்டு போனான். ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து என்னாச்சு, மூட்டை கட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா விழுப்புரத்துக்கு போச்சு. விழுப்புரத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சவுத்து போற ட்ரெயின்ல ஏற்றி விட்டுறான், இன்னொன்று பாத்தீங்கன்னா நார்த்து போன ட்ரெயின்ல சென்னைக்கு போகுது ஒரு பக்கம். எல்லாம் எங்கெங்க போகணுமோ அந்தந்த பக்கம் பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. அடுத்து அங்க போனதுக்கு பிறகு அங்க ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் சேரும். அங்க ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து அங்க இருக்க பிரான்ச் ஆஃபீஸ்க்கு போகும். அங்க பாத்தீங்கன்னா பிரிச்சு அவங்க இடத்துக்கு போய் சேரும். இதே மாதிரி இந்த பிராணன் என்ன பண்ணும், அடுத்த இடத்துக்கு அடைஞ்சு இது மெதுவா அரிச்சில இருந்து பகல் தேவதையில இருந்து சுக்ல பக்ஷ அபிமானி தேவதை, அதுக்கப்புறம் உத்தராயண தேவதை, அதுக்கப்புறம் சம்பத்சர தேவதை, அப்படின்னு மெதுவா உங்களை பல பேர் கொண்டு போயிட்டு கடைசியில பிரம்மலோகத்துல கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு வருவாங்க. இதான் பாத்தீங்கன்னா இந்த உத்தராயண மார்க்கத்தோட கதி. இந்த விதமா என்ன பண்ணுவா, பிரம்மலோகத்தை அடைபவனோட கதி இச்சா மிருத்யு அப்படின்றது. இச்சா மிருத்யு பாத்தீங்கன்னா என்னது, பிரம்மலோகத்துக்கான கதி. அப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஜீவன் முக்தன் பண்ணுவானா, இத ஏன் பண்ண மாட்டான்? இல்ல ஜீவன் முக்தன் என்ன ஆவான்? நான் இப்போ ஒரு மந்திரம் ஒன்று சொன்னேன் பாத்தீங்களா, அகாமோ நிஷ்காமோ
அவனுக்கு இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா நான் பிரம்மலோகம் போகணுன்ற சங்கல்பமும் உபாசகனுக்கு தான் நான் பிரம்மலோகம் போய் பிரம்மத்தை அந்த சகுன ஈஸ்வரனை அடையணுன்ற எண்ணம் இருக்கு, காமம் இருக்கு. இதே நிர்குணத்தை இது பண்றவனுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா சகுனமும் பொய்யா போயிடுது. ஈஸ்வரனோட ரூபங்களும் மாயாமயம்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் இங்க இருக்கும் போதே பகவானோட அந்த பரமபாவம் அவ்வியக்த பாவத்துக்கு போயிடுறான். சுத்த பிரம்மத்தை அறிந்தவன் இங்கேயே சுத்த பிரம்மமாகறான். 4:4 வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நான் உங்களுக்கு சொன்ன பாத்தீங்களா, அந்த 4:4 வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு மந்திரம் ஒண்ணு இருக்கு, பிரசித்தமான மந்திரம். அந்த மந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொல்லுது தஸ்ய பிராணா ந உத்கிராமந்தி தஸ்ய காம. எவனுக்கு இங்கேயே நான் எங்கையும் போவேனா, நான் பிரம்மமாவே இருக்கேன், நான் சைத்தன்யமா இருக்கேன், நிர்குணம் நிராகாரமா நான் இருக்கேன், அகம் பிரம்மாஸ்மின்னு ஒருத்தன் இங்கேயே எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டான் அப்படின்னா அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகிறது இல்ல, ந தஸ்ய பிராணா உத்கிராமந்தி, அவனுடைய பிராணன் இந்த சரீரத்திலிருந்து கிளம்பி செல்வதில்லை. அப்ப என்ன ஆகுது சாமி, அவன் என்ன ஆகுறான் அப்படின்னா பிரம்மைவசன் பிரம்ம அப்யேதி. அவன் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே பிரம்மமாகவே இருந்து இந்த தேகம் போனதுக்கு பிறகு விதேக முக்தின்னு சொல்லக்கூடிய சர்வ வியாபக தத்துவமா பிரம்மமா அவன் ஆகின்றான், பிரம்மத்தையே அடைகின்றான். ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே பிரம்மம் ஆயிடுறான். அவன் வந்து பிரம்மலோகத்துக்கு போய் அடைய வேண்டியது இல்லை. அதாவது 2 கதி. சகுன உபாசனை ஒரு ஸ்டேஜ் இருக்கு, பிரம்மலோகத்துக்கு போய் அங்கிருந்து முக்தி அடையணும். ஜீவன் முக்தன் இங்கேயே நிர்குணத்தை அடைஞ்சு என்ன பண்றது, இங்கேயே முக்தன் ஆகிறது. தது ஏஷ ஸ்லோகோ பவதி. 4:4 4:4 6 4:4 7 2 4:4 7 6 தான். 4:4 6 வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது 7 2 மந்திரம் போட்டுங்க. 4:4 6 4:4 7 பிருகதாரண்யத்துல அது சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, ததேஷ ஸ்லோகோ பவதி யதா சர்வே பிரமுச்சந்தே காமாஹா அஸ்ய ஏ அஸ்ய ஹிருதிஸ்ருதாஹா. இவனுக்கு இந்த நிர்குண பிரம்மத்தில் இருந்தால இவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா சொல்லி ஆச்சாரியார் சொல்லி இது பொய் சொப்பனம் வருஷக்கணக்கா இதையே சொல்லி எதை தொட்டாலும் இது சொப்பனம், இது காட்சி, இது திருஷ்யம், இது பொய், இது துக்கம் அப்படின்னு எதை தொட்டாலும் ஞாபகத்துக்கு வரும்போது இவனுக்குள்ளார என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா எல்லா ஆசைகளும் போயிடும். நாங்க சனிக்கிழமை என்ன பண்ணுவோம், சனிக்கிழமை கொஞ்சம் பூந்தி வாங்குவோம். அண்ணா இவருக்கு நெய்வேத்தியத்துக்காக பூந்தி வாங்குறதுக்கு போவோம். நிறைய பிரசாதம், அது ஒரு பூந்தி பிரசாதம் அனுமனுக்கு கொடுக்கறதுக்காக. அனுமனுக்கு லட்டு பிடிக்கும்ல பூந்தி. அங்கே ஸ்வீட் அந்த ஷாப்புக்கு போன மாத்திரத்தில் அங்கே இருக்கவங்களாம் ரொம்ப க்ளோஸ். சாமி ஏதாவது சாப்பிடுங்க சாமின்னு அந்த அம்மா சொல்லுவாங்க. நாங்களும் சுற்றி வந்து பார்ப்போம், என்ன சாப்பிடுங்கன்னு தெரிய மாட்டேங்குது. டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் என்ன அப்படின்னா, என்ன சாப்பிட்றது, என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது தெரியல, எனக்கு இன்னும் தெரியும். என்ன நான் உங்களுக்கு பேருக்காக மைசூர் பாக்குன்னு சொல்லிட்டு இருக்கணும் ஒழிய, மைசூர் பாக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்னாடிலாம் ஜிகுன்னு இருக்கும், பார்த்தோன்னே ஒரு உள்ளுக்குள்ளார உச்சி உண்டாயிடும், எடுத்து அப்படியே உள்ள போட்டுக்கலாம் போல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சாப்பிட்றதுன்னு தெரியும். இந்த தாட் ப்ராசஸ் இருக்குல்ல, நல்லா மனநம் பண்ண இது பொய் நான் மனசு வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே பிடிக்காம போயிடும். பிடிச்ச அதில் பற்றினாதானே உங்களுக்கு அதை வந்து எடுத்து ஸ்வீகாரம் பண்ணணும்னு தோணும். மனசு எதையோடையும் டச்சே ஆகாது. எல்லாம் பொய் எல்லாம் சொப்பனம், ஒன்றும் இல்லை அப்படின்னு திரும்ப உங்களுக்கும் நடக்கும். நல்லா மனனம் பண்ணுங்க. அதனால தான் யூடியூப்ல போட்டுட்டு இருக்கேன். நல்லா திரும்ப ஒரு வாட்டி ஆரம்பத்திலிருந்து ஒரு கிரந்தத்தை ஃபுல்லாக எல்லா கிரந்தத்தையும் திரும்ப கேளுங்க. ஒரு நாளைக்கு 3 கிளாஸ் கேட்டுகிட்டே வாங்க. ஒவ்வொரு கிளாஸையும் 3 வாட்டி கேளுங்க. அப்படி கேட்க ஒரு மேஜிக் நடக்க ஆரம்பிக்கும். எதுலையுமே மனசு என்ன ஆகாது, பிடிக்காது. அப்ப எப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹிருதயத்துல இருக்கிற எல்லா ஆசைகளும் ஒருத்தனுக்கு விட்டு போகுதோ, மொத்தமும் விட்டு போகணும். நான் இப்ப வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், எல்லாம் வெளியேறணுன்றதுக்காக மனனம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒண்ணு கூட மிச்சம் இருக்கக்கூடாது, எல்லாம் வெளியில போகணும். எல்லா ஆசைகளும் எப்ப இந்த ஹிருதயத்தை சார்ந்து இருக்கிற காமங்கள் எல்லாம் வெளியேறிவிட்டதோ அதமர்த்தியோ அமிர்தோ பவதி. அப்பொழுது இறக்கின்ற மனிதன் என்ன ஆகிறான், இறக்காதவனா அமிர்த சுரூபமா ஆகின்றான். அத்திர பிரம்ம சமஷ்ணுத இது. இந்த இடத்திலேயே அவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது, இதை வந்து அடைந்து விடுகின்றான், பிரம்மத்தை அடைந்து விடுகின்றான். வித்யா பிரசாத்ஜி
இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மந்திரத்தில் சொல்லுது, 7வது மந்திரத்தில் 4, 4, 7ன்னு இந்த பிராணன் பிரியும் போது ஒன்று எறும்பு சுற்றி வர மாதிரி நிறைய ஜென்மம் சம்சாரிக்கு. அதே வந்து பூக்கு பூ மாறுற மாதிரி ஜீவர்கள் வந்து ஒவ்வொரு சூக்ஷ்ம தேகமும் ஒவ்வொரு தேகத்தை எடுத்துக்கிட்டே போகுது. 2வது எக்ஸாம்பிள் திருணஜலூக்கா நியாயம். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லுது என்னன்னா, தத் யதா அகநீர் வல்மீகி, அகநீர் அகநீர் யவனி வல்மீகே மிருதா பிரத்யஸ்தா ஷயீதைர். கண்டிப்பா வேதா இருக்கு. இந்த இடத்துல என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நாளைக்கு நான் மந்திரத்தை ஃபுல்லாக படிக்கிறேன். மந்திரம் படிக்கிற அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாம்பு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாம்பு தோல் உரிக்கிறத பார்த்துருக்கீங்கல்ல. பாம்பு என்ன பண்ணும், தோலை வந்து பார்த்தீங்கன்னா உரிக்கிறத பார்த்துருக்கீங்களா? யூடியூப்ல வீடியோஸ்லாம் இருக்கு பாருங்க. அப்படியே முன்பக்கம் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாய் இருக்குது பார்த்தீங்கன்னா, வாயிலிருந்து அதை அப்படியே கிழிச்சிக்கிட்டு என்ன பண்ணும், ஃப்ரண்ட்டில் நோக்கி போகும். இந்த அதோட ஸ்கின்னிலேருந்து மெதுவாக வெளியில் வரும். வெளியில் வர 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 அதோட வால் பகுதியில் இருக்கிற பாடியிலேருந்து எல்லாம் வெளியிலேயே வந்துக்கிட்டே இருக்கும். அந்த 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 தோல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கின் மட்டும், பாம்போட ஸ்கின் மட்டும் உள்ள பாம்பு இருக்கிற மாதிரியே இருக்கும். அது இமீடியட்டாக காத்தடிக்காத இடத்துல இருந்துச்சு அப்படின்னா பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போயிடும், அதுக்கு புது ஸ்கின் வந்துடும். ஆனால் இந்த வெறும் ஸ்கின், ஆள் இல்லாத பாம்பு இல்லாத ஸ்கின் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிடக்கும். அதுக்கப்புறம் காத்தடிக்க ஆரம்பிச்சதுன்னா அப்படி அப்படியே போகும். அப்புறம் போலா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மடங்கி இதாகிடும். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பாம்புட்டு எப்படி இருக்குன்னா, உள்ள பாம்பு இருக்கிற மாதிரியே தெரியும், வெளிலேருந்து பார்த்தா ஆள் உள்ள இருக்கு அப்படின்னு தெரியும். அதே மாதிரி முக்த புருஷன் என்ன ஆவான்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகிடுறான், இந்த தேகத்தில் இருக்கிற அபிமானத்திலிருந்து என்ன பண்ணுறான், நான் தேகம் இல்லை அப்படின்னு வெளியேறான். அப்போ ஜீவன் முக்தருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மலோகத்துக்கு போகிறதுலாம் இல்லை, அவனுக்கு இச்சா மிருத்தியுன்றது இல்லை, அவனுக்கு மிருத்திவே இல்லை, அமிர்தோ பவதி, அவன் மரணத்தை அடையிறதே இல்லை. அதே நேரத்தில் உபாசகன் வந்து பார்த்தீங்கன்னா மரணம் சம்பவிக்குது, அவனுக்கு இன்னும் சூக்ஷ்ம தேகம் இருக்கு, அதுதான் பிரம்மலோகத்து வரைக்கும் அரிச்சிராதி மார்க்கத்துக்கு போய் சேருது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். மீதி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமः. ஹரி ஓம். அவனோட சரீரம் கங்கை கரையில் போனா என்ன, ஏன்னா வெறும் கூடு தானே, பாம்போட சட்டை மாதிரி. பாம்போட சட்டை வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பறந்து போச்சுன்னா, காற்றுல எங்கே பறந்து போனா என்ன, ஒன்றும் இல்லை. அதே மாதிரி ஜீவன் முக்தனோட சரீரம் சாண்டாள வீட்டில் இறந்து போனா என்ன, இல்லை பிராமண வீட்டில் இறந்து போனா என்ன, இல்லை கோயிலில் இறந்து போனா என்ன, இல்லை சாக்கடை பக்கத்தில் உழுந்து செத்து போனா என்ன, இல்லை கங்கையில் உழுந்து செத்து போனா என்ன, ஏன்னா அதில் ஆளே இல்லை. ஜீவன் முக்தனோட சரீரத்தில் ஆள் இல்லாத பாம்பு தோல் மாதிரி அப்படின்னு புரிஞ்சு.